எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சியாடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 16. கருநீல போர்வை கொண்ட சுகனத்தில் தனியே மிளிர்ந்திருக்கும் புனர்ச்சென்மனை வெறித்திருந்தாள் மாயோளவள். பால்கனியில் குத்த வைத்திருந்த பல்லவியின் அருவிக்கடல் இன்னும் வற்றாமல் பெருக்கெடுத்து கொண்டுதான் இருந்தது. 2இல் ஒன்றை பார்த்திட வேண்டுமென்ற முடிவிற்கு வந்த வதனி அவள் எடுத்தாள் போனை, அழைத்தாள் கணவனை. ஹலோ என்றான் யாஷ் துயில் கலையா குரலில். மறுமுனையிலே வெறும் விசும்பல் சத்தம். போனை காதிலிருந்து எடுத்து பார்த்தவன் அம்பங்களை அழுந்த தேய்த்தான். பாவம் யாஷ், இன்னும் 3 மணி நேரத்தில் விமான நிலையத்தில் இருக்க வேண்டும். கிடைக்கும் சொற்ப தூக்கத்தையும் போனை போட்டு கெடுத்து கொண்டிருக்கும் தூரத்து பொண்டாட்டிக்கோ இது தெரியா கதை. என்னம்மா என்றான் முதல் முறை யாஷ் குப்புற திரும்பி தலையணையில் முகம் புதைத்து. விழிகள் விரிய எச்சிலை மெல்லமாய் விழுங்கினால் திருமணமான விரலி கணவனின் குரலில் ஒருவித கிறக்கத்தை உணர்த்திட மீண்டும் ஒரு முறை கேட்க தோன்றியது இல்லால் அவளுக்கு மையல் கொள்ள வைத்திடும் தன்னவனின் குரலை. வீசிய பனிக்காற்று வேறு ஒரு விதமான மயக்கத்தை மங்கையவளுக்கு ஏற்படுத்த பட்டன போனை வைத்தாள் பல்லவி. ஊதக்காற்று உரசியதில் இவ்வளவு நேரம் சிலிர்த்திடாத சீமாட்டியின் தேகமோ ஆனவனின் கிறங்கடிக்கும் குரல் தொடர்ந்து செவிக்குள் இசைக்க தோற்று சிவந்தால் சிங்காரியவள் உடல் தெனவெடுக்க பரபரவென எழுந்தோடினாள் பல்லவி வாஷ் பேஷன் நோக்கி. முகத்தை தண்ணீர் அடித்து கழுவி நீர் சொட்ட பார்த்தால் கண்ணாடியில் தகித்திருக்கும் தாரகையின் முகத்தை. தப்பு 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 என்றவள் கன்னத்தில் போட்டு கொண்டால் சிந்தை சில்மிஷமாய் யோசிக்க இருந்தும் முன்னிருந்த நிழற்கண்ணாடி இல்லாத யாஷை இருப்பதாய் காட்டியது. புருஷனின் கம்பீரமான நடை, மிடுக்கான பேச்சு, நிர்வாக திறமை, குட்டி குட்டியான பல்வரிசை, ஃபிட்டான உடல்வாகு, 6 அடியும் இல்லாமல் 5 அடியும் இல்லாமல் நடுநிலையான உயரம், கடுக்கன் கொண்ட இடக்காது மட்டும், மெல்லியதாய் ட்ரிம் செய்யப்பட்டிருக்கும் தாடியும் மீசையும், மற்றவர்களிடத்தில் அவனின் இடைவெளி, பெண்களிடத்தில் அவனின் ஒழுக்கம், பல்லவியிடத்தில் ஜியம், அவன் கொள்ளும் அமைதி என்று ஆரம்பித்து இறுதியில் வந்து நின்றது அவனின் அங்க அடையாளங்களின் வனப்பில். தொப்பையாகிய குடையாய் உடலை சிலிர்த்து கொண்ட சில்லி கேர்ள் ஓடினாள் அவள் அறையில் இருக்கும் குட்டி சாமி மேடையை நோக்கி. பாபா பாபா காப்பாத்து, மூளை கண்டதையும் யோசிக்குது, நீதான் இந்த புத்திக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும் என்றவளோ நெற்றியில் மூவிரல் பட்டையடித்து நிற்க பாபாவின் படத்திற்கு முன் அலறியது அம்மணியின் போன். இது வழக்கமான இசை அல்ல, அவனுக்கான ஸ்பெஷல் பாடல். மேடம் பல்லவி யாஷ் அப்படித்தான் செட் செய்திருந்தார். வெறும் என் பெயர் கொண்டு வெகு நாளாகிவிட்டது. திரும்பி போனை பார்த்தவளோ பாபாவின் முன் நின்று மழலையைப் போல் காலால் தரை உதைத்து முகத்தை செல்லமாய் கொணினாள். யாஷ் விடாது அழைக்க ஒரு வழியாய் போனை எடுத்தாள் பெதும்பை அவள். ஆடியோ அழைப்பெல்லாம் இவர்களின் அகராதியில் இல்லவே இல்லை. ஒரே கால், வீடியோ கால். என்னாச்சு பல்லவி, கால் பண்ணியிருந்த என்றவனோ வழக்கை தலைக்கு பின்னிருக்க மஞ்சத்தில் நேராய் படுத்தபடி விசாரிக்க பல்லவிக்கு காய்ச்சல் வந்திடாத குறைதான். சொல்லு பல்லவி, என்னாச்சு என்றவன் மீண்டும் கேட்டிட கோதை அவளின் இடக்கை விரல்கள் தன்னிச்சையாக சாக்லேட் கலரிலான அவளின் செவிகளை தொட்டுரசி கிடுகிடுத்தது. பல்லவி, என்ன பல்லவி சொல்லு என்றவன் கேட்டுக்கொண்டே மேலெழும்ப வெற்றுடல்காரனை பார்த்து ஏற்கனவே மதி மல்லாக்க வாங்கியிருக்கும் பல்லவியின் ஆத்மாவோ தூர பிரதேசம் பயணம் கொண்டிருந்தது. என்னம்மா, ஏதாவது வேணுமா, இல்லை ஏதாவது சொல்லணுமா என்றவன் கேட்க தலை தூக்கியவளோ ஆனவனின் மாவில் மொத்தமாய் விழுந்தாள். வதனியின் வார்த்தைகள் வெளிவரும் முன் வில்லோசனங்களிலிருந்து கண்ணீர் வெளியேறியது. இல்லை, நீங்க நிஜமாவே அங்கே போக போறீங்களா என்றவளோ தலை குனிந்தபடி கேட்க எழுந்தமர்ந்த யாஷோ புரியாது வினவினான். எங்க என்றவன் கேட்க இடக்கையை சைகையாக தலையோரம் ஓங்கி சொன்னாள் பல்லவி. அதான் பாட்டி சொன்ன இடம் என்று சொல்லி முடித்த பிறகும் கூட கல்யாணமாகிய யுவதியின் விழிப்படலங்கள் வீங்கிடாமல் இல்லை. யாஷுக்கோ குபீர் என்று சிரிப்பு வந்துவிட்டது. சத்தம் போட்டு சிரித்தவனை ஏறெடுத்தவளோ வேள்வியாய் ஆனவனை நோக்க நிலையை சுதாரித்தவனோ பேசிட ஆரம்பித்தான். ஹே சாரி பல்லவி, நிஜமாவே நான் யதார்த்தமாக தான் சிரிச்சேன், சாரி என்றவனோ புருவங்களை தூக்கி சொல்ல ஜாடை பார்வை பார்த்தவளுக்கோ அழுகை கடல் இன்னும் கரையை சேர்ந்த பாடில்லை.
ஐயோ பல்லவி, இப்போ ஏன் அலற? நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே, விடுமா. இதுக்கெல்லாம் போய் அழுவியா? நான் வேணும்னா சாரின்னு 1000 தடவை எழுதி கொடுக்கட்டுமா என்று யாஷ் காரிகையின் அழுகைக்கு அர்த்தம் புரியாது உளறிக் கொண்டிருக்க, நீங்க இன்னும் என் கேள்விக்கு பதிலே சொல்லலையே என்று விட்ட இடத்திலேயே வந்து நின்றாள் பல்லவி. பைத்தியமா பல்லவி நீ என்று மெல்லிய புன்னகையோடு தொடர்ந்தான் யாஷ். பாட்டி தான் ஏதோ சொல்றாங்கன்னா நீயுமா என்று சொல்லி யாஷ் நிறுத்த, சிவந்த நயனங்கள் கொண்ட நாயகியோ ஆணவனின் விழிகளை துளைத்தெடுத்தால் ஏறெடுத்து பார்த்து. இங்க பாரு பல்லவி, எனக்குன்னு ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் எதுக்காகவும் அதை நான் மாற்றிக்க மாட்டேன், அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்க மாட்டேன். அதையும் தாண்டி என் அப்பா அம்மா என்னை ரொம்ப ஒழுக்கமாகவே வளர்த்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் வேற ஆகிருச்சு என்றவன் சொல்ல, இவ்வளவு நேரம் அழுது சிவந்த பல்லவியின் முகம் வெட்கத்தால் சிவக்க ஆரம்பித்தது. ஸோ இதெல்லாம் என் மனைவி கூட மட்டுமே நடக்க வேண்டிய விஷயம். இப்போ எல்லாட்டிக்கும் என்னைக்காவது ஒரு நாள் அது பாட்டுக்கு என்றவன் வேறெங்கோ பார்த்து சொல்ல, மனதின் ஆசைகளை முன்னிருந்தவளோ மீண்டும் ஒரு ஒப்பாரி செஷனை ஆரம்பித்தாள். நிலை கொள்ளா பார்வைகளை ஆய்ந்து இடத்தில் நிலை நிறுத்தியவன் குலுங்கி அழுபவளை இமைக்காது பார்த்து பட்டன ஐ லவ் யூ பல்லவி என்றான். பக்கென்று பாவை அவளுக்கு மூச்சு வாங்கியது வாஞ்சனிக்கு. அழுகை கச்சேரி நிறைவுக்கு வர பேயறைந்தவளாட்டம் யாஷையே வெறித்தாள் ஆயிலை அவள். அழுக நின்னுருச்சு பல்லவி, போய் படு, இல்லை நேராக வீட்டுக்கே வந்துடுவேன் என்றவன் கூறிட, கண்களை துடைத்து கொண்டவளிடத்தில் தோன்றிய சந்தேகத்திற்கு விடை காண முற்பட்டான் யாஷ். பல்லவி, நான் உன்னை கேட்கவா என்றவன் கேள்விக்கும் முன் அனுமதி கேட்க, காரிகையோ அவனை தவறாக நினைத்த அவளின் கீழ்த்தரமான புத்தியை சத்தமின்றி திட்டிக் கொண்டிருந்தாள். கேட்கவா என்று யாஷ் அழுத்தம் கூட்டிட பேச்சில் தலை தூக்கி ஜிஎம்மை பார்த்த பணியாளினியோ தலையை கொழு பொம்மையாட்டம் ஆட்டினாள். இல்லை, உனக்குத்தான் என்ன பிடிக்காதே, அப்புறம் ஏன் இப்படியெல்லாம்? யாஷின் கேள்வியில் உறைந்து போனாள் உள்ளியவள். என்ன சொல்வாள், எப்படி சொல்வாள் பேதையவள்? பல்லவியும் லவ் யூ தியாஷ் என்று. இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 17. தூக்கம் மொத்தமாய் கலைந்திருந்த யாஷோ வழக்கம் போல் போனில் பல்லவியின் படத்தை இமைக்காது பார்த்து கொண்டிருந்தான். பல்லவியின் படத்தை ஒவ்வொரு முறை பார்க்கையிலும் அவன் முகம் ஒரு மார்க்கமான இயல்பையே வெளிப்படுத்திடும். நங்கை அவளை ரசிக்கின்றானா இல்லை சும்மாவே பார்க்கின்றானா என்று கூட கணித்திட முடியாது. ஆனால் மெலிகள் மூடாது பார்ப்பான் யாஷ் மணவாளியின் முகம் கொண்ட படத்தை. முன்னாடி என்னவோ அவனிடத்தில் 1-2 படங்கள் மட்டுமே கைவசம் இருந்தது. அதுவும் திருமணமான பிறகு காதல் வந்த பொழுதினில் ரகசியமாய் கிளிக்கியது. தெரிந்தால் அவ்வளவுதான் திரைவை அவள் போர் தொடுத்துடுவாள். அதுவும் இப்போது அவன் பார்த்து கொண்டிருக்கும் படமானது மிக மிக ஸ்பெஷலானது ஆனவனுக்கு. பல்லவிக்கு தெரியாது என்று யாஷும், அவனுக்கு தெரியாது என்று அவளும் ரகசியம் காத்திருக்கும் சம்பவம் இது. திருமண வாழ்க்கை ஏகத்துக்கும் கடுப்படிக்க முதல் கட்ட வாழ்க்கையில் பல்லவி யாஷ் இருவருமே எதிரும் புதிரும் தான். யார் எக்கேடு கேட்டாலும் ஒருவரை ஒருவர் என்னவென்று கேட்டுக்கொள்ள மாட்டார்கள். அப்படியொரு நாளில் லைட்டான காய்ச்சலுக்கு வாக்கப்பட்டால் படிப்பை கொடிப்பிடித்திருந்த படிப்பாளினி. யாஷுக்கோ வளமையாகவே வெற்றுடலில் தூங்கித்தான் பழக்கம். கல்யாணத்திற்கு பிறகும் அப்படித்தான் என்றவன் நினைத்திருக்க, பாவம் என்ன செய்வான்? செட்டாகாத பல்லவி அவன் அறையில் குத்த வைத்திருக்க, ஆகவே வேறு வழியில்லா யாஷ் வெற்றுடலுக்கு லீவு விட்டிருந்தான். சீக்கு வந்த சிகாமணியோ இரவில் ஏர் கண்டிஷனரை அடைத்து போட, வெக்கையை உணர்ந்தவனோ ரிமோட்டை தேடி பிடித்து மீண்டும் அதை ஆன் செய்தான். 2 போர்வைகள் போர்த்தியும் குளிரில் பிணி கொண்டவளோ தூங்குபவனை வைந்து வைத்தாள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவனுக்கோ ஒரு மண்ணும் விழவில்லை காதில். மானினி அவளோ ஏர் கண்டிஷனரின் மெயின் ஸ்விட்சையே ஆஃப் செய்து வந்து கவிழ்ந்தாள் மஞ்சத்தில். ஜிலுஜிலு காற்றில்லா தேகம் வேர்வை கொள்ள டீ-ஷர்ட்டை கழட்டி ஓரம் போட்டு தூக்கத்தை தொடர்ந்தான் தியாஷ். அனல் கொண்ட நிலையில் மொத்தமாய் வியர்த்து ஊற்றிட 2 போர்வைக்குள் நித்திரை கொண்ட பல்லவியோ தூக்க கலக்கத்தில் போர்வைகளை பறக்க விட்டாள். தேடினால் தொட்டு தடவி அவளின் உருண்டை தலையணையை. அதில்தான் எப்போதுமே தலை வைத்து படுத்துக்கொள்வாள் பல்லவி. இருப்பினும் பெரும்பாலோர் அதை கட்டிக்கொள்வர். இவள் மட்டும் வித்தியாசமாய் அதை தலையணையாய் பாவித்து கொள்வாள்.
கரங்கள் அலச சிக்கிய ஐவிரல் கொண்ட மெத்தென்றிடாத மெத்தையில் நகர்வு என்ற ஏணிப்படி ஏறி தலை சாய்த்தாள் பல்லவி. கோழி கூவ அம்பகங்களை அகல விரித்து நெட்டி முறித்தவள் ஆடி போனாள் அவளிருந்த கோலமுணர்ந்து. பல்லவி தொழில் கொண்டிருந்த பஞ்சில்லாத பஞ்சனை யாஷின் வெண்மார்பே. அதில்தான் தலை சாய்த்து தூங்கியிருந்தாள் ஆடவளவள். அவன் முழங்கையைத்தான் இறுக்கமாய் பற்றி பிடித்து உறங்கியிருந்தாள் பறவையவள். ஆனவனின் கரமின்று அறியாமலேயே. சுவாச காற்று நாசி வெளியேற கன்னம் லேசாய் அரித்தது அகமுடையாள் அவளுக்கு யாஷின் மார்பிலிருந்த உரோமத்தால். உப்பிடாத கன்னத்தை தேய்த்தபடி உப்புமா கலர்காரனின் நெஞ்சிலிருந்து தலை தூக்கினாள் பாரியவள். ஆடிப்போனான் ஆடவள் அவள். அம்மணி முதலில் சரிபார்த்து கொண்டதென்னவோ அவளைத்தான். சேதாரமற்றவள் சத்தமின்றி கலண்டு கொண்டாள் அவளுக்குள் இச்சம்பவத்தை மறைத்து கொண்டு. ஒரு வகையில் நிம்மதியும் கொண்டாள். துயில் கொண்ட யாஷ் இதை அறிந்திடவில்லை என்று நினைத்து. ஆனால் நிஜம் அதுவல்ல. அவளுக்கு முன்பாகவே யாஷ் விழித்து கொண்டான். திருமதி தியாஷின் தலை அவனின் விசாலமான மார்பில் தஞ்சம் கொண்டிருப்பதைக் கண்டு ஒரு நிமிடம் அதிர்ச்சி கொண்டான். சங்கதி என்னவென்று மூளை யோசித்திடும் முன்பே சதை பிடிப்போடு எடுப்பாய் இருந்த காலை அவனின் மார்புக்குள்ளிருந்த இதயமோ ஹியமானியவளை இனி எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக் கூடாதென்று முடிவு செய்தது. அந்த கேப்பில் மீண்டும் ஒரு முறை இப்படியொரு வாய்ப்பு கிடைக்காது என்றறிந்தவனோ உடனே எடுத்தான் அலைபேசியை. பிடித்தான் ஒரு படத்தை. அதை மிக மிக பத்திரமாய் ஒளித்து வைத்தான் மின்னஞ்சலில். இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 18. வந்தது புது செமஸ்டர், கூடவே எக்ஸாம்ஸ். எழுதி முடித்தால் பயபக்தியோடு பல்லவி. அவளை விட அதிகமாய் பதற்றம் கொண்டிருந்தது என்னவோ யாஷ் தான். நன்றாய் எழுதிடுவாள் என்று தெரியும். இருந்தும் ஒருவித தவிப்பு கண்ணை கட்டியது கணவனுக்கு. சிறப்பாக அவளுக்கு மட்டும் ஒரு வாரம் விடுமுறை அளித்து படிப்பில் கவனம் செலுத்திட சொன்னான். பாடங்களை தவறாது மீள்பார்வை செய்த சீமாட்டியவளோ தேர்ச்சிகளில் நன்மதிப்பே பெற்றாள். மாஸ்டர் படிப்பில் டிஸ்டிங்ஷன் அளவில் தேர்வாகியவளுக்கு பல்கலைக்கழகமே நேரடியாக முனைவர் பட்ட படிப்பை படித்திட மீண்டும் ஒரு ஸ்காலர்ஷிப் வாய்ப்பை வழங்கியது. சந்தோஷத்தில் துள்ளி குதித்தவளோ அதை முதலில் யாஷிடமே தெரிவித்திட ஆசை கொண்டாள். இருந்தும் அவனைப் போலவே வியப்பளிக்க ஆர்வம் கொண்டாள் கோமகளவள். ஆகவே கையிலெடுத்த அலைபேசியை அப்படியே கீழே வைத்தாள் அறிவையவள். எப்படி இருந்தாலும் மாஸ்டர் படிப்பிற்கான பட்டமளிப்பு விழாவிற்கு அவனைத்தான் அழைத்திட வேண்டும். அவனை தவிர அனங்கவளின் வெற்றியை கொண்டாடிட யாரால் இயன்றிடும்? இப்படி அவளாகவே ஒரு மனக்கணக்கை போட்டுக்கொண்டு அலுவலகம் செல்ல, அவனோ தொடர் மீட்டிங்கில் படுபிசி. புதிய ப்ராஜெக்ட் ஒன்றில் கம்பெனி ஆஜராகி இருக்க GM சின்ராசுவை கையில் பிடிக்க முடியவில்லை. சந்தோஷமான செய்தியை அவனிடத்தில் பகிர்ந்து கொள்ள துடியாய் துடித்த வதுகை அவளோ அவளுக்கான பணி நேரம் முடிந்தும் வீடு திரும்பிடவில்லை. ஆனால் யாஷின் நிலையோ ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்க கூட நேரமின்றி இருந்தது. காத்திருந்த பல்லவி தானாய் பகல் கனவு கண்டிட ஆரம்பித்தாள். யாஷ் பரிசளித்த குட்டி பில்லோவை தூக்கி மேஜை மீது வைத்தாள். காதில் ஹெட்செட்டை மாற்றினாள். தலையணையில் கையை ஊன்றி வழக்கண்ணத்தை தாங்கியவாறு சைட்டடித்தாள் மனைவியவள். கண்ணு கிட்டும் தூரத்தில் அவன் அறைக்குள்ளிருந்த கணவனை. சிலருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த GM சாரோ எதர்ச்சியாக பார்க்கையில் கண்டு கொண்டான் குயில் விழிகள் அவனை நோட்டமிடுவதை. பல்லவி காதில் ஓடிய பாடலோ ஒரே ஒரு ஆற்றில் ஒரே ஒரு இடம் தள்ளாடுமெனை தாங்குவானா, வா என்று கட்டளையிட்டானா, முத்தத்தில் கை விளங்கிட்டானா, கைதாகினால் தேவசேனா என்று பாடிக்கொண்டிருக்க சடார் என்று ஒரு கரம் வேகமாய் பற்றி இழுத்து எழ வைத்தது மங்கையவளை. பாத்தீங்களா, நான் சொன்னேன் தானே என்று கொசு ஏகத்துக்கும் அனைவரின் காதிலும் கொய்யென்றிட மஞ்சள் தாலி ஆடைக்கு வெளியில் வந்து தொங்கி இருக்க பல்லவியோ அதிர்ச்சியில் உறைந்திருந்தாள். சொல்லுடி சொல்லு, நீ கல்யாணம் ஆனவ தானே, அப்புறம் ஏண்டி கைப்படாத ரோஜா மாதிரி சிலிப்பிக்கிட்டு திரியிற என்று வாய்க்கு வந்தபடி கொசு கூச்சலிட, ஹே ஊர்மிளா, என்னது இது, ஏன் இப்படி நடந்துக்கிற? பல்லவியும் நம்மள மாதிரி இங்கே வேலை பார்க்குற பொண்ணு தானே என்று ஊட்டி ஊர்வசி சொல்ல, ஊர்மிளா நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, பாவம் பல்லவி என்று கூட சேர்ந்து ஜிங்குச்சாங்க அடித்தால் கோயம்புத்தூர் கோமலா. ஹிந்தியர்கள் அங்கு அதிகம். திஸ் இஸ் டூ மச் ஊர்மி, யூ கான் டூ திஸ் டு பல்லவி என்று மலையாள மார்க்கண்டேயனும் வஞ்சிக்கப்பட்டவளுக்கு வரிந்து கட்டி கொண்டு வர ஆத்திரத்திற்கு ஆசை நாயகியாகி போனாள் ஊர்மிளா. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு ஆஃபீஸையே முடிஞ்சு வச்சிருக்கேடி என்ற ஊர்மிளா
தேளாய் கொட்டிட வார்த்தைகளை சக ஊழியர்களோ கொசுவின் கொட்டத்தை தடுத்திட முடியாது திணறினர். அப்படி என்னடி சொக்குப்படி வச்சிருக்க? எல்லாரும் உன்னை இந்த தாங்குறாங்க என்றவளின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசிட ஆரம்பித்தாள் பல்லவி. போதும் ஊர்மிளா, நீ தேவையில்லாம வம்பு வளர்க்குற என்று கராராய் சொன்ன பல்லவி அவளின் கைப்பையை எடுத்து தோளில் மாட்டிட அப்போதும் அடங்கவில்லை கொசுவின் வாய். அதானே பார்த்தேன், இப்பவாவது சொல்றாளா பாரேன், கழுத்துல தொங்குற தாலிக்கு என்ன அர்த்தம்னு என்றவளோ வழிமறைத்தாள் பல்லவியை. இதை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமில்லை, தள்ளு என்றபடி பல்லவி அங்கிருந்து கிளம்ப பார்க்க, உன் திட்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுடி. என்னவோ ஊருலகத்தில் யாருமே படிச்சுக்கிட்டு வேலை பார்க்காத மாதிரி என்ன நடிப்பு நடிக்கிற என்று வேண்டுமென்றே அவளை போக விடாது அழிச்சாட்டியம் செய்தாள் ஊர்மிளா. ஆதனி மூலமாய் வெளியே நடக்கும் நாடாளுமன்ற பேரவையின் காரணத்தை அறிந்து கொண்டான் GM ஆகிய யாஷ். இருந்தும் அவன் தலை வெளியே எட்டி பார்த்திடவில்லை. ஊர்மிளா, எனக்கு உன் கூட சண்டை போட விருப்பமில்லை, தயவு செஞ்சு என்னை போக விடு என்ற பல்லவியோ அடிகளை முன்னோக்கி வைத்திட, அதனடி உனக்கு மட்டும் ஸ்பெஷல் கவனிப்பு, லீவ் என்ன, ஏர்லி ரிலீஸ் என்ன, என்னடி தலுக்கு குலுக்கி மினுக்கி யாஷ ஒரே அடியா மயக்கி நாமம் போட பார்க்குறியா என்று எகத்தாளமாக உண்மை அறியாத ஊர்மிளா கொக்கரிக்க சுரென்றது பல்லவிக்கு. விழிகளை இறுக மூடி திறந்தாள். பெருமூச்சோடு தொடர்ந்தாள். ஊர்மிளா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவ, சொல்லிட்டேன் என்ற பல்லவியை நெருங்கிய ஊர்மிளாவோ, அந்த பேச்செல்லாம் நீ பேசாத பல்லவி, ஏன்னா நீ ஒரு ஃப்ராடு, சிங்கிள்னு சொல்லி வேலைக்கு சேர்ந்தவ, இதுக்காகவே உன் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கலாம் தெரியுமா என்றவள் திமிரோடு சொல்லிட, ஆஃபீஸ் கொல்லிக்கிட்ட அநாகரிகமாக நடந்துக்கிறதுக்காக உங்கள் மேலே தான் முதல்ல அந்த ஆக்ஷனை எடுக்கணும் ஊர்மிளா என்று அழுத்தமாகவும் தொனியில் கண்டிப்புடனும் சொல்லிய GM அவனரை கதவின் விளிம்பில் நெஞ்சுக்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டு நின்றான். மொத்த ஆஃபீஸும் அவன் பக்கம் திரும்பிட, பல்லவியோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் பற்றி கவலைப்பட வேண்டியது HR, நீங்கள் இல்லை ஊர்மிளா என்றவனிடத்தில், இல்லை யாஷ், அது என்று வார்த்தை பசல்களை ஊர்மிளா ஆடிட, பல்லவிக்கோ இனம் புரியா கோபம் என்று தலை தூக்கியது. கொசுவின் இழுவையான யாஷில் கட்டியவளுக்கு மூக்கு வேர்த்தது. இழுத்து வைத்து 2.5 கொடுத்திடாத குறைதான் என்ற அதட்டலான தொனியில் GM சாரோ இடக்கையால் ஊர்மிளாவை பேசாது நிறுத்தினான். லிசன் ஊர்மிளா, இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்தாலே போதும், அடுத்தவங்க பர்சனல் விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்ற யாஷின் பதிலில் ஊர்மிளாவிற்கு அவமானமாய் போக பல்லவிக்கோ உள்ளுக்குள் ஜிலு ஜிலுவென இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங், இங்கே யாரும் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணல. பல்லவி மேரிடுங்கிறது GM எனக்கு தெரியும், உங்களுக்கு அது தெரிய வேண்டிய அவசியமில்லை என்று யாஷ் கொசுவை வறுத்தெடுக்க, பல்லவிக்கு ஓடிச் சென்று அவனுக்கு பல இச்சுக்களை நச்சு நச்சென்று கொடுக்க தோன்றியது. லுக் மிஸ் ஊர்மிளா, 1-to-1 இந்த கான்வர்சேஷன் இருந்திருக்கலாம், பட் அது இப்படி பப்ளிக்காக நடக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். அண்ட் மைண்ட் இட், இஃப் யூ நாட் லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ் சூன் யூ வில் ரெக்ரெட் பேட்லி என்றவனோ குறையாத மிடுக்கோடு சொடக்கிட்டு சொன்னான் HR மேடமிடம். இஷ்யூ ஹெஸ்ட் அண்ட் வார்னிங் லெட்டர் மென்ஷனிங் வெர்பல் அப்யூஸ் கோக்லிக் வித் இன்அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ் என்றவன் அவன் இருக்கையை நோக்க, பல்லவியோ நைஸாக நழுவினால் சம்பவ இடத்திலிருந்து சிரிப்பை அடக்க முடியாது. மற்றவர்களோ கிசுகிசுத்து நக்கல் பார்வை பார்த்திட ஆரம்பித்தனர் கொசுவை. ஆஃபீஸ் நடைபாதை வீதியில் பல்லவி நடை போட்டபடி ஜாடையாய் பார்த்தால் GM சாரை அவனரை கடக்க. அதற்காகவே காத்திருந்தவன் போல ஆயிலை அவள் நோக்கிட, மணவாட்டி அவளை சிறைப்பிடித்தவனோ புருவம் உயர்த்தினான் என்னவென்று கேட்கும் பாணியில் சிறு முறுவலை இதழில் கொண்டு. நாணிய நங்கையின் நடையோ ஓட்டமாய் மாறியது. வெட்கம் அவளை கிறங்கடிக்க, ஊர்மிளாவோ அவளை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்திய யாஷிடத்தில் அவளின் பவரை காட்டியே தீரணும் என்ற வேட்கை கொண்டு அங்கிருந்து விருட்டென வெளியேறினாள். இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு RJ ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள், கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 19. GM தியாஷ் போட்ட போடில் கடந்த சில தினங்களாகவே கொசுவம்மா பணிக்கு வரவில்லை. அம்மணி பல்லவிக்கோ நிம்மதியோ நிம்மதி. இருப்பினும் மனம் இருப்பு கொள்ளவில்லை. கண்ணாளன் வயசுக்கு வந்த குமரியாட்டம் அறைக்குள்ளேயே குத்த வைத்திருக்க வெளிவராது. GM-ஆக யாஷ் பொறுப்பெடுத்திருக்கும் தற்போதைய ப்ராஜெக்ட் பல மில்லியன்கள் கொண்டதாகும். சிறு தவறும் பல கோடிகளை கரைத்திடும். ஆதலால் அவனோ சோறு தண்ணியின்றி பொழுதனைக்கும் அதிலேயே மூழ்கியிருந்தான். மணி 6க்கு மேலானது. பல்லவிக்கு வேலை முடிந்து 2 மணி நேரங்கள் ஆகிவிட்டது. அவள் இன்னும் கிளம்பவில்லை.
இப்போதைக்கு பெரிதாய் படிக்கின்ற வேலை ஏதும் இல்லை. ஆகவே கணவனையே ஒளிந்திருந்து சைட்டடிக்கும் ரகசிய கள்ளியாய் அவளின் நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருந்தாள். மணி இரவு 8 ஆனது. பாதி ஆபீஸ் காலியானது. கடைசி ஷிப்ட் விடியற்காலை 2 முடியும். அதுவரைக்கும் ஆட்டியவள் தாக்கு பிடிப்பாள். வயிறு பிடித்துடுமா? ஆகவே ஒரு கிளாஸில் வீகோ பானத்தை கலந்து வந்தமர்ந்தாள் பல்லவி அவள் இருக்கையில். மேஜை மீதிருந்த முகம் பார்க்கும் சின்ன கண்ணாடியில் கந்தரத்தை அலங்கரித்திருக்கும் மஞ்சள் கயிறை பார்த்தாள் பல்லவி. யாஷ் அழுகை நிற்க சொன்னானோ இல்லை நிஜமாவே சொன்னானோ தெரியாது. ஆனால் அன்றைய ஐ லவ் யூ செய்த மேஜிக் லாஜிக் பார்க்காது பாவையின் கழுத்தேறியது எல்லோ கயிறு. லண்டன் வர விமானமேறிய உடனே முதல் வேளையாய் வீட்டால் அவள் தாலியை கழட்டி கைப்பைக்குள் சுருட்டி வைத்தாள். அன்றைக்கு வைத்ததோடு சரி. இப்போதுதான் சில வாரங்களுக்கு முன் அதை மீண்டும் வெளியெடுத்து மஞ்சள் நீரில் குளிப்பாட்டி கழுத்தில் அணிவித்து கொண்டாள். மானசீகமான மன்னிப்பை கடவுளிடமும் யாஷிடமும் முன்வைத்தாள் ரகசியமாய் நாயகி அவள். அப்பவும் தாலியைத்தான் விரல்களில் உரசியபடி பூத்திருக்கும் முகத்தை கண்ணாடி வழி பார்த்து சிலாகித்து கொண்டிருந்தாள் கோதை அவள். மணி 12. ஒரு சிலரே மீதமிருந்தனர். அவனரை நுழைந்தாள் பல்லவி தைரியமாய். காந்தாரி அவள் கதவை தட்டி உள்ளே வந்தது கூட தெரியாது. நெற்றியை இறுக்கியபடி அமர்ந்திருந்தான் யாஷ் மேஜையிலிருந்த கோப்புகளை பார்த்த வண்ணம். மலரவள் மெதுவாய் சார் என்று அழைக்க அவனோ காது கேளாது நுதலை தேய்த்து கொண்டிருந்தான். பல்லவி மீண்டும் சார் என்று குரலில் அழுத்தம் கூட்டியும் பலனில்லை. யாஷ் தலை தூக்கிடவே இல்லை. வல்லபி அவளோ தலையை திருப்பி ஆபீஸில் இன்னும் கிளம்பாதோர் யார் யார் என்று ஒருமுறை பார்த்துவிட்டு யாஷின் சுழல் நாற்காலியின் பின்பக்கமாய் போய் நின்றாள். ரொம்ப வெள்ளம் யோசிக்கவில்லை பாரியை. மெதுவாய் இருக்கர விரல்களால் யாஷின் நெற்றியோரத்தினை தேய்த்திட படக்கென்று திட்டிகள் திறந்தவனோ தன் முன்னிருந்த ஸ்லீப்பிங் மூட் மடிக்கணினி ஸ்கிரீனில் பல்லவியின் முகம் பார்த்தான். பார்த்து கொண்டே இருந்தான். ஆனவன் இமைக்காது. கணவனின் கிறங்கடிக்கும் பார்வையில் சங்கோஜம் கொண்டாள் வதுகை அவள். மசாஜ் செய்து கொண்டிருந்த விரல்களோ தடுமாற்றம் கொண்டன. பல்லவி என்றவன் அழைக்க வேறு பக்கமாய் சுற்றி கொண்டிருந்த மிழிகளை ஸ்கிரீனில் அவன் முகம் பார்த்திட நிறுத்தினாள் மனைவி அவள். தேங்க்யூ என்று யாஷ் மயக்கும் குரலில் சொல்ல அனங்கவள் உடலில் ஒருவித சிலிர்ப்பு ஏற்பட்டது. இதற்கு மேலும் அங்கிருப்பது சரிவராது என்பதை உணர்ந்து கொண்ட பல்லவியோ கிளம்புறேன் போகணும் என்று சொல்லி விரல்களை யாஷின் தலையிலிருந்து விலக்கி கொள்ள ஆனவனோ அவனின் இடக்கையை பின்னோக்கி நீட்டி பற்றி இழுத்தான் மடவரலின் மணிக்கட்டினை. அழுத்துமா என்றவனோ பொண்டாட்டியின் விரல்களை அவனின் நெற்றியோரத்தில் பார்க் செய்தான். ஓகேவா என்று கேட்டால் பல்லவி மென்மையாய் கணவனின் தலையை அழுத்தியபடி. ஓகே ஓகே மிஸ்ஸஸ் பல்லவி தியாஷ் என்று சுழல் நாற்காலியில் கால்களை நீட்டியபடி வசதியாக அமர்ந்திருந்தவன் சொல்ல உதடு மடித்தவளோ நாணினால் தலை கவிழ்ந்த தாமரையாய். பார்வைகள் 4ம் ரகசியம் பேசிக்கொண்டன மடிக்கணினியின் ஸ்லீப்பிங் மோட் ஸ்கிரீனில். நிமிடங்கள் கடக்க இருவரின் இதழ்களும் தன்னிச்சையாய் இழைந்தொடியது மென்புன்னகையில். இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாமூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 20. காதலித்து கைப்பிடிக்கவில்லை என்றாலும் தாலி கட்டிய நொடியிலிருந்தே பல்லவி தனக்கானவள் என்ற எண்ணம் ஆணி வேறாக யாஷின் மனதில் குடிக்கொண்டது என்னவோ உண்மைதான். அதுவும் பெண் பார்க்கும் படலத்தில் யாஷ் முதலில் பார்த்ததும் பல்லவியைத்தான். பல்லவிதான் பெண்ணென்று நினைத்ததும் மெய்தான். ஆனால் பெண் அவளல்ல பவித்ரா என்று அறிய பெரிதாய் அலட்டி கொள்ளாதவன் பல்லவி அவனுக்கில்லை என்று நினைத்து கொண்டான். இருப்பினும் கடவுளின் திருவிளையாடலை யாரால் மாற்றிட இயலும்? பவித்ராவின் ஓட்டம் பல்லவியின் வாழ்க்கையை திருப்பி போட்டது. யாஷ் இப்படி நடக்குமென்று எதிர்பார்க்கவில்லைதான். இருந்தும் அவனாக பல்லவியை கட்டி வைக்க சொல்லி கேட்டிடவும் இல்லை. அவனின் அம்மா சின்னம்மாவேதான் இளையவளை யாஷுக்கு மணமுடிக்க கேட்டார். அதுவும் அவளின் விருப்பத்தோடு. தாலி கட்டி பந்தியில் அமரும் வரையிலும் பல்லவிக்கு இது பிடிக்காத கல்யாணம் என்று ஆனவன் அறிந்திருக்கவில்லை. அதுவும் முதலிரவு அறையில் நடந்த கலவரம் அவன் மறக்க நினைக்கும் கசப்பான சம்பவமாகும். இருந்தும் காலம் பதில் சொல்லும் என்று காத்திருந்தான். அக்காவின் ஓட்டம் கூடவே அதிரடியான திருமணம் என்று நிச்சயம் பல்லவியின் மனது பெருமளவில் காயப்பட்டிருக்கும் என்பதை உணர்ந்தான். ஆகவே மங்கையவளை அவள் போக்கிலேயே விட்டான் யாஷ். அவளாகவே மனம் சாந்தி கொள்ள திரும்பி வரட்டும் என்று காத்திருந்தான். இடைப்பட்ட காலத்தில் அம்மணி மருந்து குடிக்க கதையே வேறு என்பதை அப்போதுதான் புரிந்து கொண்டான் யாஷ்.
அவளின் இந்நிலைக்கு தானும் ஒரு காரணம் என்றுணர்ந்தவன் தவறை சரி செய்திட முடிவு செய்தான். அவளிடம் வாக்களித்தான் யாஷ் ஆயிலையின் கனவை எப்படியும் நனவாக்கிடுவான் என்று. இதுபோக வீட்டில் அனைவரின் தலையிலும் குண்டை தூக்கி போட்டான் யாஷ். அவனின் லண்டன் பயணம் உண்மையில் பல்லவிக்காகத்தான் என்பதை மறைத்து அவனுக்கான வேலை மாற்றுமென்றான். இதில் நந்தன் வேறு மருமகனிடத்தில் ரகசிய கோரிக்கை வைத்தார், மகளின் லட்சியத்தை பற்றி. அவருக்கும் வாக்குறுதி அளித்தான் யாஷ் கட்டாயமாக பல்லவியை நல்லபடியாக படிக்க வைத்திடுவான் என்று. அதற்காகவே பல்லவி செல்ல வேண்டிய லண்டன் நகரத்திலேயே புதிய வேலைக்கு விண்ணப்பித்தான் யாஷ். சில நேர்முக தேர்வுகளை ஆன்லைன் வழி முடித்து கொண்டான். பெற்றவர்களும் இன்னும் சில வாரங்களில் மகன் லண்டன் செல்ல போகிறான் என்ற செய்தியில் கவலை கொள்ள, கடவுளின் ஆசையில் நிஜமாகவே அவனுக்கு பெரிய நிறுவனம் ஒன்று வேலைக்கு வந்து சேர சொல்லி இமெயில் அனுப்பியிருந்தது. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், இங்கே சிறியதோர் கம்பெனியில் எம்டியாக பணிபுரிந்தவன் இப்போது லண்டனின் மாபெரும் கம்பெனியில் ஜிஎம்மாக பதவி வகிக்கிறான். கிளம்பினான் யாஷ் அவன் மனைவி பல்லவியை கூட்டிக் கொண்டு லண்டனுக்கு. கம்பெனி வீட்டில் தங்கிக் கொள்ள, அங்கிருந்தே படிக்க அவளுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திட நினைத்திருந்தான் யாஷ். ஆனால் பல்லவியோ நன்றி மறந்த மரங்கிழங்காய் விமான நிலையத்தில் உதறி தள்ளி போனால் யாஷை தன்னந்தனியாய் நிற்க வைத்து. அவனோ அவளுக்கு இன்ப அதிர்ச்சி தர நினைத்திருக்க, மனவாட்டி அவளின் செயலோ செருப்பால் அடிக்காத குறையாய் இருந்தது. அம்போவென்ற அனாதையாய் நின்றவன் மனமோ முதலில் கெஞ்சி கூத்தாடத்தான் நினைத்தான். இருந்தும் ஆணென்ற வரட்டு கர்வம் விட்டு பிடிக்க சொன்னது பல்லவியை. தனக்கானதெனில் தன்னிடம் வந்து சேரும் என்று மூளையை செட் செய்து கொண்டான் யாஷ். வெள்ளை முள்ளங்கி அவன் வேலையில் முழு கவனம் செலுத்திட முடிவெடுத்தான். இரவு பகல் பாராது உழைத்தான். அவனுக்கான நட்பு வட்டாரங்களை குறுகிய அளவிலேயே வைத்து கொண்டான். அனாவசியமற்ற பேச்சை தவிர்த்தான். குறிப்பாய் பெண்களிடத்தில். வீடியோ அழைப்பில் இமைக்காது பார்ப்பான் கட்டியவளை. அவளோ யாஷை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டாள். தனிமையில் அவ்வப்போது பல்லவியின் அழகிய முகமும் அவளோடான நினைவுகளும் அவனை கொல்லாமல் கொன்று கொண்டுதான் இருந்தது. லண்டன் கிளம்பிடும் முன் சில வாரங்களுக்கு மட்டும் அவனும் பல்லவியும் வீடு மிச்சும் தம்பதிகளாக நாடகம் நடித்தனர். பெண்ணவள் என்னவோ அவள் பாத்திரத்தில் ஒன்றி நடித்தாலும் அறைக்குள் நுழைய நாடகத்தன்மையை தூக்கி எறிந்திடுவாள். ஆனால் யாஷுக்கோ அந்த நடிப்பே நிஜமாகிடாதா என்று தோன்றும். அவனை அறியாமல் யாஷ் பொண்டாட்டியின் மீது காதல் கொண்டான். ஆனால் அவளோ படிப்பே குறியாயிருந்தாள். கொஞ்ச நாள் ஒத்தி வைத்திருந்த ஆசைகள் மீண்டும் துளிர்த்தன. தாரம் அவள் கந்தரத்தில் மாயம் செய்திடும் மஞ்சள் கயிறு தொங்கிட. ஆபீஸில் அவளை பணியாளினியாக கண்ட போதிலும் பெரிதாய் நம்பிக்கை கொள்ளவில்லை யாஷ். நாச்சியவள் அவன் காதலுக்கு ஓகே சொல்லிடுவாள் என்று. ஆனால் நாட்கள் ஓடிட எல்லாம் மாறிட ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாய். முன்பெல்லாம் அவன் சைட்டடித்தது போக இப்போதெல்லாம் உள்ளியவள் அல்லவா அவனை வைத்த கண் வாங்காது பார்க்கிறாள். அதுவும் சில காலமாக நடந்தேறி வரும் சம்பவங்கள் யாஷின் காதலை உறுதிப்படுத்தியது வல்லபியின் மனதில். எல்லாம் கைகூடிட கூடிய சீக்கிரத்தில் ஹனிமூனுக்கு டிக்கெட் போட வேண்டுமென்று பல கோட்டைகள் கட்டினான் யாஷ். இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சியாடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 21. லண்டன் அலுவலகம். கையில் ஸ்காலர்ஷிப் பாரங்கள் நிறைந்த கோப்பிருக்க, ஹாதினி சார் எப்போ ஆஃபீஸ் வருவாரு என்று வினவினாள் பல்லவி யாஷ் கணவனின் காரியதரிசியிடம். அவர் இன்னைக்கு ஆஃபீஸ் வரமாட்டார் பல்லவி. ஏன், ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன என்று கேட்டு நின்றால் ஜிஎம்மின் பிஏ அலுவலக நடைபாதையின் வீதியில். பதற்றம் கொண்ட பல்லவியோ, ஆமாம், முக்கியமான பேப்பர்ஸில் சைன் வாங்கணும் என்று தலையை ஆட்டி ராகம் பாட, கைப்பையிலிருந்த ஃபோனை அலசி தலை தூக்கிய ஆதினியோ, பல்லவி ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஜிஎம்க்கு நைட்டு 8க்கு தான் நெக்ஸ்ட் ஃப்ளைட். ஸோ நீ ஜிஎம் வீட்டுக்கு போய் சைன் வாங்கிக்கோ, நான் அட்ரஸ் தரேன் என்றவளோ வாட்ஸ்அப்பில் ஜிஎம் யாஷின் ஆஃபீஸ் வீட்டு முகவரியை பல்லவிக்கு அனுப்பி வைத்தாள். தேங்க்ஸ் ஆதினி என்ற அவசரத்தோடு பல்லவி அங்கிருந்து நகர முனைய தோழியின் கையை இழுத்தவளோ, பார்த்துடி போகிற வேகத்தில் ஜிஎம்மை ஆண்டியாக்கிடாத என்று ரகசியம் மோதினாள் காதில். முகம் சிவக்க பல்லவியோ, சி போடி என்ற வெட்கத்தோடு விருட்டன நகர்ந்தாள் யாஷின் வீடு நோக்கி. அன்றைக்கு அவன் அருகில் செய்து சொல்ல போய் அம்மணி தலைப்பிடித்துவிட போன சங்கதியை சொல்லிடாமலே அங்கிருந்து வெளியேறியிருந்தாள் பல்லவி. சில முக்கிய பிரமுகர்கள் எம்டியோடு யாஷின் அறை வர அந்த விடியற்காலையில். அதற்கு பிறகு வந்த வாரங்களில் யாஷ் ஆஃபீஸ் வரவும் இல்லை. என்னானதோ ஏதானதோ என்று மனம் பதறியது உடையவளுக்கு.
இருந்தபோதும் வாய் மலர்ந்திட மணவாட்டி அவளுக்கு மனம் வரவில்லை. ஆணவன் குடும்பத்தோடு வீடியோ அழைப்பில் கான்ஃபரன்ஸில் வந்தாலும் உரிமையோடு கேள்வி கேட்க கோமகளுக்கு கூச்சமாக இருந்தது. தாலி கட்டியவனாகினும் இருவர் இடையிலும் இன்னும் இடைவெளி ஏராளமே. இருந்தாலும் சுவாரஸ்யம் கூட்டும் சம்பவங்கள் நிகழாமல் இல்லை. ஸ்டூடெண்ட் என்பதால் ஏர்லி ரிலீஸ்க்கு எலிஜிபிள் ஆகியிருந்த பல்லவி அரை ஆஃபீஸ் காலியான பிறகும் அங்கேயே கிடப்பாள். வேறெதுக்கு? எல்லாம் GM சாரின் தரிசனத்துக்காகத்தான். பைத்தியம் முத்தினார் போன்றதொரு நிலையில் சுற்றி வருபவளுக்கு அது மிகவும் பிடித்திருந்தது. ஆடம்பர வாழ்க்கையை 50 வயதில் கூட வாழ்ந்திடலாம். ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அந்தந்த வயதில் தானே அனுபவித்திட முடியும். பல்லவி என்ன விதிவிலக்கா? அதுவும் யாரை இப்படி துரத்துகிறாள்? கட்டியவனைத்தானே. தன்மானத்தை இழந்தெல்லாம் பல்லவி ஒன்றும் யாஷின் பின்னால் போகவில்லையே. உண்மையான நேசம் கொண்டே கொஞ்சல் கொல்ல தேடி ஓடுகிறாள், அவ்வளவே. காதலில் இதெல்லாம் சகஜம்தானே. ஊடலில்லா கூடல் ஏது? அப்படித்தான் ஒரு நாள் வழக்கம் போல் அலுவலகம் வந்தவள் குட்டி தூக்கம் ஒன்றை போட்டாள். பிளான் பண்ணதென்னவோ 1/2 மணி நேர தூக்கம்தான். ஆனால் உண்மையிலேயே நெடுநேரம் உறங்கிவிட்டாள். பில்லோவில் தலை சாய்த்து தூங்கியிருந்தவள் நித்திரையின் ஊடே மெதுவாய் மிழிகள் திறந்தாள். யாஷின் முகம் தெரிந்தது. இதழ் புன்னகை கொண்டாள் ஆயிலை அவள். விழிகள் மூடி திறந்தவாறு ஆயுதியவள் இடக்கை விரலால் ஆணவன் நெற்றி தொடங்கி உதடு வரை தொட்டுரசி இறங்கினாள். குறையா குறுநகையோடு அம்பங்கங்களை மூடினாள். கனவென்று நினைத்து கண்கள் மூடி கிடந்தவளின் காதில் அலுவலக டெக்னீஷியனின் குரல் கேட்க, அதை பொருட்படுத்தாது படுத்து கிடந்த நங்கையின் செவிக்குள் இம்முறைக்கு விழுந்தது அலுவலக செக்யூரிட்டியின் குரல். கனவுனாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? யாஷ் வரலாம், ஹாதினி கூட வரலாம், அட ஏன் கொசு கூட வரலாம். ஆனால் ஏன் சம்மந்தமில்லாம 2 ஜீவன்கள் வரணும் என்ற யோசனையோடு இருண்ட வில்லோசனங்களை படக்கென்று திறந்தாள். அதுவரையிலும் பறவை அவளின் எதிரே இடக்கண்ணத்தில் கையூன்றி ஊல் துணையவளையே பார்த்திருந்தான் யாஷ். இமைக்காது பார்ப்பதொன்றும் அவனுக்கு புதிதில்லையே. அவனை கண்ட மாத்திரத்தில் ஜெர்க்காகி போனவளோ வாய் பொத்திக்கொண்டாள். யாஷோ பெருமூச்சொன்று கொண்டு கன்னத்து கையை விளக்கி வசதியாக நாற்காலியில் உடலை சாய்த்தமர்ந்தான். நீங்க என்று பல்லவி வார்த்தைகளில் தந்தி அடிக்க, நெஞ்சுக்கு குறுக்கே கைகளை கட்டி அமர்ந்திருந்தவனோ, இங்க என்ன பண்ற பல்லவி என்று மென்மையான குரலில் கேட்க, ஆஃபீஸ் வந்தேன் என்று சொன்னாள். அவன் திட்டிகளை நேராய் பார்க்க திராணியற்று கலையாத குழலை சரி செய்தவளோ, பல்தெரிய சிரிப்பொன்றை உதிர்த்தவனோ நெட்டி முறித்தவாறு, ஈஸ்டருக்கு ஒரு லண்டனுக்கே பப்ளிக் ஹாலிடே, உனக்கு யார் ஆஃபீஸ் வச்சா என்றவன் நக்கலாய் கேட்க, அப்போதுதான் பல்லவிக்கு உரைத்தது இன்றைக்கு ஆதனி ஊர் சுற்றிட அழைத்ததற்கான காரணம். நாக்கை கடித்து பின் உதட்டை பல்லால் கொக்கி போட்டவளோ என்ன சொல்வதென்று தெரியாது விழித்தாள். ஃப்ரெஞ்ச் போலாமா? அதுக்கு மட்டும்தான் எனக்கு டைம் இருக்கு பல்லவி, உன் கூட ஸ்பெண்ட் பண்ண என்றவனோ வாஞ்சையாக உள்ளங்கையை நீட்டி கேட்டான். போலாமா மிஸ்ஸஸ் தியாஷ்? ஆணவனின் அழைப்பில் ஏகாந்த மலராய் பிரகாசித்தவள் தலை தூக்கி ஆளன் முகம் கண்டாள். அவனோ தலையை அசைத்தும் அசைக்காமலும் லைட்டாய் ஆட்டி ஜாடை காட்டினான் மனைவியிடத்தில் அவன் கரம் பற்ற சொல்லி. வெட்கத்தில் மொட்டவிழ்ந்த காரிகையோ கைப்பையின் கயிறை இறுக்கமாய் பிடித்து கொண்டு ஓடினாள் மின் தூக்கி நோக்கி. பேண்டின் இரு பக்கமும் கைகளை நுழைத்தபடி யாஷோ முகத்தில் கூலான மென்புன்னகை கொண்டு நடை போட்டான் லிஃப்ட் நோக்கி. அவனுக்கு தெரியும் பல்லவியின் இன்றைய வருகைக்கான காரணம் யாஷின் முகம் பார்த்திடவே என்று. நேற்றைய வீடியோ அழைப்பில் கொள்ளுவிடம் சொல்லுவது போல அவளுக்கு தகவல் தெரிவித்திருந்தான் யாஷ். புது ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததிலிருந்து யாஷ் பிஸி மட்டுமில்லாது அடிக்கடி அயல்நாட்டு பயணமும் மேற்கொண்டான். 2 வாரங்களுக்கு மேலாக அவனை காணாது தவித்தவளோ இன்றைக்கு அவன் முகம் பார்த்திடவே லீவு விட்ட அலுவலகத்திற்கு வேலைக்கு வந்திருந்தாள். இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சியாடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 22. டாக்ஸி பயணம். பாவம் பல்லவி. யாஷிடம் இப்போது சொல்லலாம் அப்போது சொல்லலாம் என்று நினைத்து கடைசி வரை தேர்வின் தேர்ச்சியை சொன்னவளால் பட்டமளிப்பு சங்கதியை சொல்லிவிட முடியாமல் போனதுதான் மிச்சம். இப்போது உபகார சம்பளத்துக்கான பாரத்தை தூக்கி கொண்டு ஓடுகிறாள் ஆயந்தியவள். ஹாலனை நோக்கி கடைசி நேரத்து பூஜைக்கான புவ்வை போல். காதல் கனி கனிந்தாயிற்று. காய்த்த பழத்தை ருசி பார்ப்பது மட்டுமே பாக்கி.
ஊடல் என்னவோ அவ்வப்போது அரங்கேறிக் கொண்டுதான் இருந்தது இருவருக்குள்ளும். ஆனால் நேரடியான விடயங்கள் ஏதும் இன்னும் சரிவர பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்படவில்லை. என்னதான் அப்பெரிய சர்வதேச நிறுவனத்தில் ஆதனி ஒருத்தி மட்டுமே பல்லவியின் நெருங்கிய தோழியாக இருந்தாலும் ஜிஎம் யாஷ் என்று வருகையில் இடைவெளி அதிகமே. என்னதான் கொசு அடிக்கடி காது கடித்தாலும் ஆணவன் குணத்தில் தங்கமே. நடத்தையில் ஒரு புள்ளி இழுக்கை கூட கை காட்டிட முடியாது. இருந்தும் மனைவி என்ற எண்ணம் மனதில் சிம்மாசனம் கொள்ள வரவு செலவு கணக்கை போல் ஆணவனின் பயணங்கள் குறித்த விவரங்களை யாஷிடமே நேரடியாக கேட்டறிந்து கொள்ளக்கூடிய உரிமை இருந்தும் கட்டியவளோ சங்கடம் கொண்டால் நெருங்கிடாத நெருடலால். கொஞ்சம் இடங்கொடுத்ததும் தலையில் ஏறி உட்கார பார்க்கின்ற ஜந்துவாக உள்ளியவளை கணவனவன் நினைத்துவிட்டால் என்ன செய்வதென்ற குழப்பங்களுக்கு மத்தியில் சிக்கிக்கொண்டாள் பல்லவி. மண்டையை குடைந்திடும் பிரச்சனைக்கு பெதும்பை அவள் விடை கேட்டு போய் நின்றதென்னவோ ஜிஎம்மின் பிஏ விடத்தில்தான், வேறு வழியின்றி. நீங்க ஏன் ஆதினி அவர் கூட போகல வெளியூருக்கு? கட்டியவள் கேட்க செயலாளினியோ குறிஞ்சிரிப்போடு சொன்னாள். அவர் எப்போதுமே தனியாத்தான் போவார் பல்லவி. பழைய கம்பெனியில் கூட அப்படித்தானா, பெரிய எம்டி சொல்லியிருக்காரு. ஆதினியின் பதிலை கேட்ட நொடி பறக்க தோன்றியது பல்லவிக்கு. காரணமே புரியாது. பூரித்த முகம் பொங்க, அப்போ எப்படி நீங்கள் மீட்டிங் ரிப்போர்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுவீங்க ஆதினி என்று குடும்பினி அவள் கேட்க அதற்கும் சலிக்காமல் பதிலளித்தாள் பிஏ அவள். முக்கியமான அப்டேட்ஸ்லாம் ஜிஎம் எனக்கு உடனுக்குடனே மெயில் பண்ணிடுவார் பல்லவி. அதை பேஸ் பண்ணி நான் என் வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். ஃபைனல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவர் ஒரு தடவை பார்த்த பிறகு தான் எம்டி கிட்ட போகும். புருவங்கள் உயர்த்தி பல்லவி, பரவாயில்லையே, உங்கள் ஜிஎம் வேற லெவல் தான். அதான் அந்த கொசு அவர் பின்னாடியே சுற்றுது போல என்று போட்டு வாங்கிட பார்க்க ஆதனியோ ஆதங்கத்தில் பொறிந்தாள். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அது ஒரு பைத்தியம் பல்லவி. அதை பேச்சை கேட்டுக்கிட்டு ஜிஎம் சாரை தப்பாக எடை போட்டுடாத ப்ளீஸ். அம்மாடியோ, உங்களுக்கு ஜிஎம் சார் மேலே இவ்வளோ பாசமா என்று வேண்டுமென்றே கற்பாலவள் கண்ணாளனின் நடத்தையை கேள்விக்குறியாக்கிட, அது பாசம் இல்லை, மரியாதை. ஜிஎம் இந்த ஆஃபீஸில் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா கூட அது வேலை விஷயமா மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எதுவாகவும் இருக்காது என்று இருமாப்போடு சொன்னாள் ஆதனி. சொன்னவள் புயல் நடை கொள்ள பல்லவிக்கோ உள்ளூர ஒரே குஷி. என்னவோ தன்னவன் வேலையில் மட்டுமல்ல குணத்திலும் பக்காவானவனே என்று. காரில் பயணித்தபடி யாஷை பற்றி ஆதனி கூறியதை நினைத்து பார்த்து சிரித்து கொண்டாள் கண்ணாட்டி அவள். இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 23. லண்டன் யாஷ் இல்லம். காலிங் பெல் சத்தம் காதை பிளக்க பாதி குளியலில் இடை இருக்கிய டவலோடு முன் வாசற் கதவை நோக்கி ஓடினான் யாஷ். வெளியிலோ பல்லவி கையில் கோப்போடு நின்று கொண்டிருந்தாள், சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்தபடி. கதவை திறந்த யாஷோ, பல்லவி, நீ இங்கே என்ன பண்ணுற, ஆஃபீஸ் போகல என்று கேட்டு நிற்க, முன்னிருந்த பாவையோ ஈரஞ்சொட்ட வெற்றுடல் கண்ணனாய் போஸ் கொடுத்து நிற்கும் புருஷனை இமைக்காது பார்த்தால் நின்றாள். ஸ்தம்பித்து போனாள். பின்னந்தலை ஈர கேசத்தை வலக்கையால் சிலிர்ப்பி கொண்டவனோ, பல்லவி என்ன என்று ஆணவன் கேட்க, பனிமுட்களான ஈரத்திவளைகள் கட்டுக்கோப்பானவனின் மேனியில் வலிந்திறங்குவதை மையலாய் ரசித்தவள் வாயோ குளறியது. முக்கியமான டாக்குமெண்ட்ஸில் சைன் போடணும் என்றவள் தண்ணி அடிக்காமலேயே அடித்தார் போன்றதொரு ஆட்டம் கொண்டாள் மனதினில். எங்க கொடு என்ற யாஷோ அவள் கையிலிருந்த கோப்பை வாங்கி உள்ளிருந்த பாரங்களை வெளியில் எடுக்க முனைந்தான். பல்லவியோ முன்னறிவிப்பு செய்தாள். இது ஆஃபீஸ் ரிலேட்டட் இல்லை சார் என்று பெண்ணவள் சொல்லி முடிப்பதற்குள் பாரங்களை புரட்டியிருந்தவனோ, கையெல்லாம் தண்ணியா இருக்கு பல்லவி, நீ உள்ளே வந்து உட்காரு, ஒரு 5 நிமிஷம் நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் என்று சொன்ன யாஷ் கோப்பை காஃபி டேபிள் மீது வைத்து அவன் அறைக்குள் நுழைந்தான். வால் பிடித்து கொண்டு பல்லவியும் அவன் பின்னே சென்றமர்ந்தாள் சோஃபாவில். என்ன டாக்குமெண்ட்ஸ் என்று அறைக்குள்ளிருந்தவன் வினவ, பிஹெச்டி படிக்க ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க, அது சம்மந்தமான சில டாக்குமெண்ட்ஸில் பேரண்ட்ஸ் இல்லை கார்டியன் யாராவது சைன் வைக்கணும் என்றபடி பார்வைகளை வீட்டை சுற்றி ஓடவிட்டாள் பல்லவி. ஆடையை மாற்றிக்கொண்டு வெளியில் வந்தவனோ நேராய் காஃபி டேபிள் நோக்கினான். அம்மனியோ அங்கில்லை. கண்டிப்பாய் அங்கு எங்காவது இருப்பாள் என்றுணர்ந்தவனோ மேஜை மீதிருந்த பாரங்களை ஒரு முறை மேலோட்டமாய் படித்து பார்த்தான் யாஷ்.
நின்ற வாக்கினிலேயே வேண்டிய இடங்களில் கையெழுத்திட்டான். மிஸ்ஸஸ் பல்லவி தியாஷ் என்ற பெயரை யூனிவர்சிட்டி படிவங்களில் பார்த்து புன்னகைத்து கொண்டான் ஜிஎம் அவன். ஆ என்ற அலறலோடு வீட்டின் அடுக்கலையிலிருந்து தலை தெறிக்க ஓடி வந்தாள் வதனி அவள். பல்லவி, என்னாச்சு என்ற கேள்வியோடு யாஷ் அவளை நெருங்க, காக்ரோச் காக்ரோச் என்று அலறியவளோ நெருக்கத்தில் நின்றவனை இடித்து ஓடினால் நில்லாது. எத காக்ரோஜா என்றவனோ அவன் பங்கிற்கு ஓடினான் ஒரு பக்கமாய். உண்மையிலேயே பாவம் அந்த கரப்பான் பூச்சிதான். மதிய வேளையில் வெளியே வந்து தள்ளாடியது இவர்களிடமிருந்து தப்பிக்க. ஐயோ யாஷ், நீங்க ஏன் என் பின்னாடியே வரீங்க, போங்க அந்த பக்கமா என்று கத்தியவளோ பால்கனி பக்கம் ஓட, எனக்கு நடக்கிற காக்ரோச்சை பார்த்தா பயமில்லை பல்லவி, பறக்கிறத பார்த்தா தான் பயம் என்ற ஜிஎம் சாரோ பால்கனி கதவின் திரை சீலை பின்னால் ஒளிய பறந்து வந்தான் கரப்பான் பையன் கண்மண் தெரியாமல் அதே பால்கனி பக்கமாய். ஆ பாபா காப்பாத்தேன் என்று பயந்தோடி மீண்டும் வரவேற்பறை நுழைந்த பல்லவியை பின்தொடர்ந்தான் யாஷ். பாபா என்ன வினை தீர்க்கும் முருகனா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர, நீ வேற ஏமா என்று சொன்னவன் சோஃபாவின் பின்பக்கம் போக எதிர் சோஃபாவின் முன்பக்கம் நின்றவளோ சிடுசிடுத்தாள் சீமாட்டியின் புருஷனிடத்தில். சும்மா கிண்டல் பண்ணாதீங்க, பாபா கோச்சுப்பாரு, அப்புறம் நமக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாரு என்றவளை தொடர்ந்து கிண்டலாய் சொன்னான் யாஷ் பயமிருந்தாலும். நீவும் பாபாவை கூப்பிடாம இருந்தாலே போதுமே தாயே, காக்ரோச் பறக்காம சும்மாதான் இருக்கு, அதை உசுப்பேத்துறத. யாஷ் முடிக்கவில்லை, பறந்தான் ரெக்கை மன்னன். வீடே ரெண்டு பட்டது. அலறல் சத்தம் வேறு இதில். பாபா என்று பைத்தியமாட்டம் பயந்த பல்லவி கூச்சலிட யாஷோ ஒரு படி மேலே போயிருந்தான். ஐயோ பாபா! பகலை பெரிதும் விரும்பிடாத கரப்பான் கரகாட்டனோ கிடைத்த இடம் பறந்தான். ஐயோ அம்மா, யாராவது காப்பாத்துங்களேன், காக்ரோச் பறக்குது என்று பயத்தில் கத்திய வேகத்தோடு யாஷின் படுக்கை அறைக்குள் நுழைந்த ஆயந்தியோ மஞ்சத்தில் ஏறிக்கொண்டாள். ஆமா, யாராவது காப்பாத்துங்களேன், காக்ரோச் பறக்குது என்ற யாஷோ அவன் நோக்கி பறந்து வந்த கரப்பான் பூச்சியிடமிருந்து தப்பித்து அவனறைக்குள் ஓடி வந்தான். ஆ ஏய்! அலறல் கொண்டான் யாஷ். அறைக்குள் நுழைந்தவன் கால் எதேர்ச்சியாய் கீழே கிடந்த தலையணையில் இடறிட தடுமாறிய யாஷ் மஞ்சம் சரிந்தான். போர்வைக்குள்ளோ பாதி உடல் தெரிய ஒளிந்தி கிடந்த வதுகை பல்லவி, அவளுக்கு மேலோ இளமை துள்ளும் யாஷ். நொடியில் இருவர் உடலிலும் மின்சார பாய்ச்சல். எட்டி பார்த்தது நாணம் நாயகியின் நயனங்களில். அனல் காய்ச்சல் கொண்டது ஆணவனின் மூச்சு. நெருக்கம் இருவரையும் கட்டி போட்டது நகராது. யாஷ் இமைக்காது பார்க்க நங்கையின் மிழிகள் நர்த்தனமாடின. இத்தனை நாள் பல்லவியை பார்த்தபோது லைட்டாய் மட்டுமே தலை தூக்கிய மயக்கம் அக்கணத்தில் காட்டாறு கொண்டது யாஷுக்கு. ஆளானவனின் பார்வைகளில் மேனி சிலிர்த்தது சிங்காரிக்கு. நேற்று வரை தடாகத்தின் கையெட்டா தாமரையாயிருந்த மானினி அவள் இன்றைக்கு மாறனின் பஞ்சனையில் நெஞ்சோடு ஒட்டி கிடக்க மேலும் காத்திருக்க காமன் என்ன முட்டாளா? ஒருவரின் பார்வையில் ஒருவர் கரைய இட்லிக்காரனின் வெண்ணிதழ்கள் பக்கோடாக்காரியின் செவ்விதழ்களில் ஆப்பிள் பட்டர் சட்னியை சுவை பார்த்திட முனைந்தது. விருந்தனையின் மிளிகளையும் தீண்டாமலே வீரியமேத்தும் இருவரி ரெஸ்பெரி சாக்லேட் அதரத்தையும் பார்வைகளால் படர்ந்தான் யாஷ். கூச்சமெல்லாம் வெட்கம் மறந்து போக, ஒழுக்க கடிவாளம் உடைந்து போக, இளமையின் துள்ளலோ துகிலிருக்கும் சரித்திரம் படைத்திட துடித்தது. அனுமதி அவசியம் மற்றும் காத்திருந்தான் யாஷ். தாரம் அவள் தனம் கொடுத்திட ஆனவனின் யாசகத்திற்கு. தேகம் சிலிர்த்தடங்கியது பல்லவிக்கு கணவனின் தலைக்கோதலில். நயனங்களை சுழட்டக்கூட நிலையற்றவளாய் தகித்திருந்தாள் ஆட்டியவள். காதோரம் கேட்ட யாஷின் கை கடிகார முற்சத்தங்கள் மேலும் கிறங்கடித்தது பெதும்பை அவளை. சம்மதம் சொன்னால் பல்லவி புருஷனின் வேள்விக்கு. உதட்டில் சிறு குறுநகை கொண்டு வில்லோசனங்களை மூடித்திருந்த மௌனத்தினூடே. முயல்கள் ரெண்டும் முயங்களில் திளைத்திடும் சாட்சியாக யாஷின் டிஷர்ட் கட்டிலோரம் போனது. ஏக்க பேராசை கொண்ட பல்லவியின் கரங்களோ கிரீடையின் முகத்தில் ஏந்தியது கணவனவன் முகத்தை. புதிய உயிரொன்று ஜனித்திட உரிமையானவன் ஊழ்துணையவளை அவன் வசமாக்கினான். ஆயிலையவளோ இணை விளைச்சலில் திருவிழாராட்டினமாய் அலைமோதி ஆழனில் கரை சேர்ந்தாள். இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 24. லண்டன் அலுவலகம். மல்லிகை பூவை ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்கியிருந்தாள் பல்லவி. சிபி சிங்காரத்தி கிளம்பினாள்.
ஒரு வாரத்திற்கான வெட்கம் இன்னும் அகலவில்லை அகமுடையாளின் முகத்திலிருந்து. சேலை கட்டிய ஹை ஹீல்ஸ் குயிலாய் ஆபீஸ் நோக்கினாள். கொண்டு வந்திருந்த டிஃபன் கேரியரை பேண்ட்ரியில் மறைத்து வைத்து அவளிடம் வந்தமர்ந்தாள். என்ன பல்லவி, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? சாரியெல்லாம் கட்டியிருக்க? இதுவரைக்கும் நீ சேலை கட்டி ஆஃபீஸ் வந்ததே இல்லையே என்று ஜிஎம்மின் அறை நோக்கி செல்லுகையில் ஆதனி கேட்க, ஒண்ணுமில்ல, சும்மாதான் என்றவளோ நிறுத்தினாள் கணவனின் அறை செல்லவிருந்த காரியதரிசியை. ஆதனி, சார் ரூமுக்கு தானே போற, அப்படியே இந்த ஃபைலை அவர்கிட்டயே கொடுத்துட்டேன் என்று நீட்டினாள் கோப்பொன்றை பல்லவி தோழியிடத்தில். அதை வாங்கி கொண்டவளோ நடையை கட்டிட, வேட்டாளின் பார்வை என்னவோ நேரெதிரான ஓரத்தில் இருக்கும் ஜிஎம்மின் அறையையே நோட்டமிட்டது. யாஷோ மனைவியிடமிருந்து வந்த கோப்பை வாங்கி மேஜையில் வைத்து ஆதனி கிளம்ப தலை சாய்த்து பார்த்தான் வெளிநோக்கி. ஆசை மனைவியின் முகம் தெரிகிறதா என்று. வெட்கமறியா காமத்தில் கூடி கழித்தவனின் எண்ணமோ தன்னவளின் அன்றைய இண்டனத்தின் சினுங்களையும் முனங்களையும் நினைவு கூர்ந்தது. உதடு மடக்கி ரகசியமாய் சிரித்து கொண்டான் யாஷ். முஷ்டி கையால் வாய் மறைத்து மங்கையவளை பார்த்து. நெற்றி வகிட்டில் குங்குமம் வைத்திருந்த பல்லவியோ அதை நாசூக்காய் யாஷுக்கு உணர்த்திட, சைட்டு வாக்காய் சரிந்த முன்னங்கூந்தலை விரல்களால் காதோறும் சொருகினாள். சுழல் நாற்காலியில் இடப்பக்கமாய் சரிந்தமர்ந்திருந்தவனோ வேண்டுமென்றே அவன் சிகையை களையாதவாறு தொட்டு தடவிட, எப்போது பார்ப்பான் என்று காத்திருந்த தாட்டியோ அவன் செயலில் நாணம் கொண்டு தலை குனிந்து கொண்டாள். எப்படி வராமல் இருக்கும் வெட்கம் அலறவளுக்கு. முகிரத்தின் போது அவளையும் மறந்து கணவனின் தலைமுடியை ஐவிரலால் அழுந்த பற்றி இருக்கியதை நினைக்கையில் ஆனவனுக்குமே வெட்கம் வர பார்வைகளை பாவையிடமிருந்து விலக்கி கணினியில் செலுத்தினான் யாஷ். பட்டாம்பூச்சி அவளிடத்தில் இப்படியே கண்ணாமூச்சி ஆடினாள், அவ்வளவுதான் என்று. பெண்ணவளுமே கூட இடம் பொருள் ஏவல் புரிந்து நடந்து கொண்டால் யாஷின் நாட்டம் கணினியின் பக்கம் திரும்ப. யாஷ் மீட்ட யாழாய் இழைந்தவள் இசைத்தவனோடு அசந்து தூங்கியிருந்தாள் கட்டியவனை கட்டிக்கொண்டு. ஹமிசு மறைய உச்சம் தொட்ட களைப்பு அகல உறக்கம் களைந்தாள் பல்லவி. மலபார் பத்திரிக்கலர்காரனோ தொட்டுக்கும் கோழிக்கறியாய் சிவந்திருந்தான். எல்லாம் உத்தமி பத்தினியாகிய பல்லவி சித்தினியாகி நடத்திய நாராசமே. ஆனவனின் அங்கங்களில் படர்ந்திருந்த பாவை அவளின் அழுத்தமான தழும்புகள் இனி அவனின் தனியான வெளியூர் பயணங்களை இம்சிக்கும் என்பதில் ஐயமில்லை. நிகழ்த்தி இருந்த அட்டகாசங்களை கண்கூடாய் பார்த்து நாணி கோணியவளோ ஆடைகள் கொண்டால் கடிகாரம் கட்டி உறங்கும் புருஷனை ரசித்து. சத்தமின்றி நகர்ந்தாள் பல்லவி வேண்டியவைகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து. மறக்காமல் யாஷின் நெற்றியில் முத்தமொன்றை வெட்கம் தாளாது பதித்து. அலாரம் அடிக்க துயில் களைந்தவனோ அவசர அவசரமாய் கிளம்பினான் அடுத்த வெளியூர் பயணத்திற்கு தயாராகி. பல மாத கனவு நனவான ஆனந்தத்தில். இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சியாடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 25. லண்டன் அலுவலகம். வேளையில் ஒரு கண் இருந்தாலும் கடிகாரத்திலும் ஒரு கண்ணை வைத்திட மறக்கவில்லை பல்லவி. மணி கொஞ்சம் கொஞ்சமாய் மதியத்தை நெருங்க நாயகியின் மனமோ நொறுங்கியது. எங்கே பிளான் சொதப்பிடுமோ என்ற பதடத்தில் பொறுக்காதவள் நடைபயின்றால் வேகமாய் ஜிஎம்மின் அறை நோக்கி. சார், ஃபைல் என்று கேட்டு நின்றாள் இயமானியவள் திறந்த கதவின் விளிம்போரத்தை விரல்களால் இறுக்கி. பார்க்கறேன் பல்லவி என்றவனின் பதில் கூட முகம் பார்த்திடாமலே வந்தது. யாஷின் மேஜை மீதோ பல ப்ராஜெக்ட் பேப்பர்கள் கடை விரித்திருந்தன. சலிப்போடு மீண்டும் அவளிடம் வந்த காரிகைக்கோ வேலை ஏதும் ஓடவில்லை. எண்ணமெல்லாம் யாஷே நிறைந்திருந்தான். அதுவும் அன்றைக்கு பிற்பகலை தாண்டிய மதிய வேளையில் மூடிய கருவிழிகளுக்குள் நட்சத்திரங்களை காண்பித்து பின் முழு சுதாநிதியையும் மூச்சரைக்க வலிய வைத்த வித்தகனின் வித்தையை மீண்டும் அனுபவிக்க ஏங்கியது ருசிகண்ட ரதியின் ருதுவான தேகம். கணவனோடு இயவு கொண்ட கோதையவள் ஒரு வாரம் நிம்மதியற்று கிடந்தாள், உடலாலும் மனதாலும். யாஷ் என்னவோ ஆசை தீர திருமதி அவளை ஆத்மார்த்தமாய் ஆட்கொண்டு பிஸ்னஸ் டூர் சென்று விட்டான். ஆனால் தாரம் அவளோ தனிமையில் படாத பாடுபட்டால் காதல் கொண்ட காம பசலியை கட்டுப்படுத்த முடியாமல். ஆதிக்கம் செலுத்தியவன் அருகில் இல்லாது போக மேக்கப் போட்டும் முகம் பொலிவு கொள்ளவில்லை சுந்தரிக்கு. அவளாகவே அழைத்தாள் வேண்டாமென்று முகத்தை தூக்கி வைத்து பேசாதிருந்த தாயிற்கு. பல்லவி சந்தோஷமும் அழுகையும் ஒரு சேர விம்மினார் மம்மி பவானி மகளிடத்தில். மா, நான் நல்லா இருக்கேன், அவரும் நல்லா இருக்காரு, நீயும் அப்பாவும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்.
உன் வளவள கொல கொல பேச்ச கேட்க இப்போ நான் கூப்பிடல. வெட்டிங்க்கு பிடிச்ச ஃபோட்டோஸ்லாம் வந்துருச்சா இல்லையா அதை மட்டும் சொல்லு என்று கடகடவென ஒப்புவித்து பவானியை திணறடித்த பல்லவி இறுதியாக திருமண ஆல்பத்தை வினவி மூச்சு விட்டாள். அடியே என்னடி, கொஞ்சம் மூச்சு விட்டு தான் பேசேன் பதறினார் பவானி. அதெல்லாம் எனக்கு தெரியும், படம் வந்துச்சா இல்லையா அதை சொல்லுமா என்று காரியத்திலேயே குறியாயிருந்தாள் பல்லவி. அது மாசக்கணக்காகுதுடி, நீ ஏன் இப்போ அதை கேட்குற என்று புரியாத தாய் வினவ, ஆ இப்போதான் கேட்க தோணுச்சு, அதான் கேட்குறேன். குருட்டு கேள்வி கேட்காம நான் சொல்கிறத நல்லா கேளுமா. ஸ்டுடியோ நேம் கார்டு கண்டிப்பாக ஆல்பம் உள்ளார தான் இருக்கும். அதை படம் பிடிச்சு எனக்கு அனுப்பு. லேட் பண்ணாதம்மா, சீக்கிரம் அனுப்பு, நான் அப்புறம் கூப்பிடுறேன் என்றவள் ஃபோனை வைத்த 5வது நொடி வாட்ஸ்அப் பல்லிழித்தது பவானியின் குறுஞ்செய்தியால். அனுப்பினாள் மின்னஞ்சல் பல்லவி. அன்றைக்கு விரட்டு விரட்டென்று துரத்தியடித்த போட்டோக்காரனுக்கு யாஷின் புகைப்படங்களை மட்டும் கேட்டு வந்து சேர்த்த படங்களை உடனடி பிரிண்ட் போட்டு அழகான வாழ்த்து அட்டை ஒன்றை சுயமாக ரெடி செய்தாள் பல்லவி. சொந்த புருஷனையே கள்ளக்காதலன் போல ரசித்து சில்லாகித்தாள். வரைமுறையின்றி பயணித்த சிந்தனை நிறுத்தம் கொண்டது. குதிகால் செருப்பு கொண்ட காரிகை காலையாட்டி கொண்டிருக்க அது தடுமாறிட தனக்குத்தானே சிரித்து கொண்ட பல்லவி மீண்டும் ஒருமுறை கணவனின் அறையை எட்டி பார்த்திட ஜிஎம் சாரோ பிஸியோ பிஸி. இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 26. லண்டன் அலுவலகம். மணியாகி கடுப்படித்தது பல்லவியை. லஞ்ச் நெருங்க அலுவலகம் வேறு என்றைக்கும் இருப்பதை போலில்லாமல் ஏதோ ஒரு புது பொலிவை கொண்டிருந்தது. காலை மாலை என எல்லா ஷிஃப்ட் ஆட்களும் கூட ஒரே நேரத்தில் அங்கு அலைந்து கொண்டிருந்தனர். வித்தியாசமாக பல்லவி உணர்ந்தாலும் பெரிதாய் அதிலெல்லாம் அவளுக்கு நாட்டம் செல்லவில்லை. யாஷின் மீதே மாயோலின் குறி. தலை பிடித்து விடும் சீனுக்கு முன்னான ஒரு நாளில் மின் தூக்கியிலிருந்து பல்லவி வெளியேற கொசு வேண்டுமென்றே இடித்து தள்ளினால் மதங்கியவளை. பாவம் பல்லுக்குட்டி, கால் நன்றாக சுலுக்கி கொண்டது அவளுக்கு. காலணி கூட அணிந்திட முடியாமல் வெறும் காலோடு அன்றைய நாளை நகர்த்தினாள் குயிலவள். யாஷின் கை சேர வேண்டிய ஃபைல்களை நண்பர்களின் உதவியோடு அவனிடத்தில் சேர்த்தாள் மனவாட்டியவள். நேரம் கடக்க பக்கத்து மேச்சைக்காரி கிளம்பியிருந்தால் அரை நாள் விடுப்பில். உதவும் மற்ற சக கூட்டமும் டீ பிரேக்கிற்காக இடத்தை காலி செய்திருக்க ஒப்படைக்க வேண்டிய முக்கிய கோப்பை தூக்கி கொண்டு ஜிஎம்மின் அறைக்குள் சென்றாள். அவன் அழைக்க ஆயிலையவள். தேங்க்யூ என்றவனோ முகம் பாரா நன்றியை ஆங்கிலத்தில் சொல்லி அவளை துரத்தாமல் துரத்த வந்த வேலை முடிய வெறுமனே பேச்சை வளர்த்திட விரும்பாதவளும் அவ்விடம் நகர முனைந்தாள். கணுக்கால் வலி உயிர் போக அவளை அறியாது இருக்குமிடம் மறந்து அம்மா என்ற மெல்லிய சத்தம் கொண்டாள் பேண்டு அவள். கவனம் கணனியில் இருந்தாலும் ஜாடை கண்ணால் பல்லவியை பார்த்தவனோ என்னாச்சு என்று வினவினான். கஷ்டப்பட்டு கதவை நோக்கி தத்தி தத்தி நடந்த நாயகியை நிறுத்தாமல். கால் சுளுக்கிடுச்சு என்றவளோ கதவை அடையும் முன்னரே தடுமாறிட, பல்லவி பார்த்து என்றவனோ அவசரமாய் இருக்கையிலிருந்து எழுந்தோடினான் அவளுக்கு உதவிக்கரம் நீட்டிட. ஆர் யூ ஓகே பல்லவி என்றவனோ பெண்ணவளை விசாரித்தபடி கைத்தாங்கலாய் கூட்டி சென்று அமர்த்தினான் சோஃபாவில். சார் வேண்டாம், பரவாயில்ல, நான் என் பிளேஸ்கே போய்க்கிறேன். சங்கோஜம் கொண்டவளோ நாசூக்கை சொல்ல கணவனவனோ அவள் பேச்சை கேளாது கேபினெட் இழுப்பறைகளை அலசி கொண்டிருந்தான். சார் நான் போகவா என்று கேட்டாள் பல்லவி கணுக்காலை விரல்களால் இறுக்கி கொண்டே. போகலாம் 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 பல்லவி, தைலம் தேய்ச்ச பிறகு போகலாம் ஆனவன் சொல்லி தேடலை தொடர்ந்திட பக்கின்றது பல்லவிக்கு. கிடைச்சிருச்சு என்றவனோ வந்தமர்ந்தான் வல்லபியின் காலுக்கடியில் கையில் சிவப்பு நிற தைல போத்தலோடு. திட்டிகள் சிமிட்டிய திருமதியின் முகத்தை பொன் சிரிப்போடு ஏறெடுத்த யாஷ் மீண்டும் ஒரு முறை கைகளில் ஏந்தினான் ஆயந்தியின் பாதத்தினை கல்யாண வைபோகத்தை போலவே. ஊடையின் உள்ளம் ரைட்டர் திரிலோவின் ஆன்டி ஹீரோவானானு எனும் நாவலின் இப்படியான சீனை நினைவு கூர்ந்தது. அதன் தாக்கத்தில் இனம் புரியா சிலிர்போன்று சிங்காரியின் நெஞ்சுக்குள் பிரவாகம் கொள்ள ரோமங்கள் ரெக்கை கட்டி பறந்தன குளியவல்லின் தேகத்தில். சரஸ்வதி மட்டுமே குடிகொண்டிருக்கும் மனதுக்குள் சல்லாபம் சலனம் கொள்ள அச்சங்கொண்டவள் சத்தமின்றி பிரார்த்தித்தாள் பாபாவிடம் மனதை ஒருநிலைப்படுத்த கோரி. ஜிஎம் தியாஷின் அறையோ டிரான்ஸ்பெரண்ட் சாளரம் கொண்டதாகும். அது பணியாளர்களின் பார்வைக்கு உள்ளே நடப்பதை வெளியில் படம் போட்டு காட்டியது. வலி நிவாரண தைலம் கொண்டு பொஞ்சாதியின் காலை 2வது முறை தொட்டான் யாஷ். சார் ப்ளீஸ்
சார் வேண்டாம் சார் என்று பொண்டாட்டியவள் ஆபீஸ் என்பதால் பம்பிட அவளை ஏறெடுத்த யாஷ் விழிகளாலே அடக்கினான் வதுகை அவளை. சார் வே என்றவளோ யாஷின் இதழ் விரியா குறுநகையில் லயித்தாள். மற்றவர்கள் வெளியிலிருந்து பார்த்திட கூச்சம் கொண்டவளோ கால் விரலில் மிஞ்சி வேறு இருப்பதை எப்படி மறைப்பது என்று யோசித்து பாதம் நோக்கிட அங்கே இருக்க வேண்டியதோ காணாமல் போயிருந்தது. பல்லவியின் காலில் யாஷ் அணிவித்திருந்த மிஞ்சியினை அவனாகவே தைலம் பூசி உருவிட கலட்டி உள்ளங்கையில் பதுக்கி கொண்டான். காட்சியை வெளியிலிருந்து பார்த்த ஊர்மி கொசுக்கோ மூக்கு வேர்த்து விட்டது. ஜிஎம் அரை கதவை தட்டிடாமலேயே உள்ளே நுழைந்தால் சடீரென்று. அனைவரும் பெரிய சீனொன்றுக்கு காத்திருக்க மண்டியிட்டபடி தரையில் அமர்ந்திருந்த யாஷை நோக்கி விரைந்தவளோ, ஜிஎம் என் காலுக்கும் சுளுக்கு, ப்ளீஸ் உருவி விடுங்களேன் என்று ஆனவனின் முகத்திற்கு நேராய் அவளின் காலை தூக்கி நீட்டி காட்டி சொன்னாள். கொசு சொல்லியபடி இடை இறுக்கி நிற்க அவளின் செயலில் பல்லவிக்குமே பொத்து கொண்டு வந்தது கோபம். நல்ல வேளை அவளுக்கு முன் யாஷ் முந்திக் கொண்டான் ஊர்மியின் மூக்குடைக்க. கால் சுளுக்கு விழுந்தவங்க ஹை ஹீல்ஸ் போட மாட்டாங்க ஊர்மிளா என்று நக்கலாய் ஜிஎம் சொல்ல பொட்டென போனது கொசுவின் மானம். சிரிப்பை அடக்க முடியாத பல்லவி வெண்கலமாய் ஒலிக்க மற்றவர்களும் சிரிப்பாய் சிரித்தனர். ஜிஎம் சாரின் அரை கதவு பாவென்று திறந்திருக்க. இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 27. லண்டன் அலுவலகம். சில பல சுவாரஸ்யமான சம்பவங்களை அசை போட்ட பல்லவி அலைபேசியின் அலாரம் மலர நினைவுக்கு வந்தாள். மணி மிகச் சரியாக மதியம் 12. பசியில் எல்லோரின் வயிறும் கடமுடா என்றிட ஒருத்திக்கு மட்டும் காதல் காத்திருப்பில் புகைந்தது. பெருமூச்சில் சிறு சினம் கொண்டு நேராய் எழுந்து சென்றால் ஜிஎம் சாரின் அறை நோக்கி நாயகி அவள். உஷ்ண மூச்சு கண்ணாடியிலான சாளரத்தில் படர பெண்ணவள் திறந்த கதவை ஏறெடுத்தவனோ, சாரி பல்லவி, தோதோ இப்போ பார்த்துடுறேன் என்றபடி முகத்தில் குற்ற உணர்ச்சி கொண்டு முதலில் அவன் கை சேர்ந்த பல்லவிக்கான கோப்பினை தேடி எடுத்தான். பூரித்தது பூவையின் முகம். கொஞ்சம் கொஞ்சமாய் நாணம் தத்தி வந்தது அவளை நோக்கி. 2வது பேஜ் என்றால் காரியக்காரி காரணமாய். ஆனவன் திறந்திருந்த ஃபைலை முதல் பக்கத்திலிருந்து சரி பார்த்திட பார்வைகளால் பாவை அவளை ஏறெடுத்தவனின் இதழில் முகில் நகை நலிந்தோட நாயகியோ தாமரையானாள். தலை கவிழ்ந்தவளை இமைக்காது பார்த்த யாஷ் மிளிகள் சிமிட்டாது மீண்டும் கோப்பினை நோக்கி கண்களை திருப்பினான். சுனாமியின்றி கடலா, கொசுவின்றி பல்லவியின் ஊடலா? கதவோரம் ஆவலாய் காத்திருந்த பல்லவியை இடித்து தள்ளிய வேகத்தில் ஒரு மாபெரும் கூட்டமே ஜிஎம் யாஷின் அறைக்குள் நுழைந்தது. பெண்டு அவள் அதிர்ந்து நிற்க கொசுவின் குத்தாட்டமோ ஏகத்துக்கு அதுப்பாய் இருந்தது. ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஷால்வி என்றவள் மத்தாப்பாய் வாய் மலர்ந்து நிற்க கோப்பின் 2வது பக்கத்தில் பார்வைகளை பதித்திருந்த யாஷோ பார்க்க வேண்டியதை பார்த்திடாமலேயே மேலெழும்பினான். நடப்பதேதும் புரியாமல் வெறித்து நின்ற பல்லவியை கடந்து போனாள் ஆதினி கையில் அணிச்சல் கொண்டு. கலங்கிய விழிகள் விழிப்படலங்களில் முற்றுகை கொள்ள ஓரமாய் நின்ற காரிகையை பிரகாசித்த மெழுகுபர்த்திகள் கிண்டல் பார்வை பார்த்து போனது போல உணர்ந்தாள் குளியவள். சர்ப்ரைஸ் என்று கேக் கொண்ட ஆதினியோடு சேர்ந்து ஒட்டுமொத்த ஆபீஸும் அலற பல்லவிக்கோ இன்றைக்கு அவளுக்கு எதிராக 50 பேருக்கும் மேற்பட்டு நாரதராய் உருமாறி கிடப்பதை போலிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், கேக் கட் பண்ணிடலாமா என்று ஆதனி மேற்போக்காய் வினவ தொடர்ந்த கொசுவோ மிக உரிமையோடு, கட் பண்ணுங்க யாஷ் கேக்க என்று சொல்லிட பல்லவிக்கோ கோபம் உச்சி மண்டையிலேறி உட்கார்ந்திருந்தது. ஹே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், ரியலி அப்ரிஷியேட்டட். ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ ஆல் என்ற யாஷோ வியப்பு குறையாது கையில் நெகிழி கத்தியை இறுக்கி பிடித்து வசனம் பேசினான். பல்லவிக்கோ பாதகன் அவன் ஒரு முறையேனும் அவளை தேடிட மாட்டானா என்று தவித்தது மனது. தகிக்கும் தீயில் ஆயில் ஊற்றினாள் ஊர்மிளா. யாஷ், இப்பவே சொல்லிட்டேன், கேக் கட் பண்ணி முதல் பீஸ் எனக்கு தான் ஊட்டணும் என்று கொஞ்சல் தொனியில் காதலியை போல் வழிந்து சொன்னவளை செவினி வீங்கும் வரை கணவனவன் அறைந்திடுவான் என்று எதிர்பார்த்திருந்த பல்லவிக்கே இறுதியில் விபூதி. யாஷோ வெறும் புன்னகை சிந்தி அணிச்சலை துணிச்சலாக வெட்டு போட தயாராகினானே ஒழிய கொசுவை ஏதும் செய்திடவில்லை. ஏன் திட்டிடவோ அதட்டிடவோ கூட இல்லை. ஆதங்கத்தில் உதடு கழித்தால் மனவாட்டியவள் பொறாமை தீயில் உழன்று. அனைவரும் பிறந்தநாள் பாட்டு பாடி கேக் வெட்டிடும் யாஷை உற்சாகப்படுத்திட ஜோராய் அவன் பக்கத்தில் கை கோர்த்து நிற்க வேண்டிய ஆயந்தியோ அரையோரம் யாரோ போல் நின்றிருந்தாள்.
பலர் வாழ்த்து கூறி கட்டியணைக்கவும் கை குலுக்கவும் மவராசன் ஒரு முறை கூட யதார்த்தமாக தாலி கட்டிய தாரம் அவளை பார்த்திடவில்லை. அவன் பார்ப்பான் என்று காத்திருந்த வல்லபியோ விழிகள் பூத்திருந்தால் கணவனின் பார்வை தரிசனத்துக்காக. நிரம்பிய மனித மந்தை சிறுகேப் கொடுத்திடாதா ஆணவன் கண்ணில் ஓரமாய் ஒதுங்கி நிற்கும் தனிப்படகான அவளை காண என்று பெண்ணுள்ளம் வெம்பியது. கூட்டத்தை விலக்கி முன் செல்ல பல்லவிக்கு சொடக்கிடும் நொடி போதும். இருந்தாலும் யாஷின் மரியாதையை மற்றவர்களின் முன் வாய் வார்த்தையாக்கிட கட்டியவள் விரும்பவில்லை. ஹாப்பி பர்த்டே டு தி மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மேன் மிஸ்டர் தியாஷ் என்றபடி படக்கின்று யாஷை கட்டி அணைத்தாள் கொசு. அவள் மட்டுமல்ல, அப்போதைக்கு எல்லோருமே பிறந்தநாள் பையனுக்கு கட்டிப்பிடி வைத்தியத்தை தான் நிகழ்த்தி கொண்டிருந்தனர். ஆகவே யாஷ் இவ்விடயத்தில் கொசுவிடம் எவ்வித கராரையும் காட்டிடவில்லை. ஊர்மிளாவிடம் மிக கேஷுவலாகவே நடந்து கொண்டான். சல்லியாய் நொறுங்கியது உள்ளியின் உள்ளம். நம்பியவனின் செயல் புரியாது போக கேக் கூட்டுங்க யாஷ் என்றபடி கொசு அணிச்சல் துண்டுகள் நிரம்பிய தட்டை அவன் முன் நீட்டிட அதை பின்னோக்கி தள்ளியவனோ, சாரி கைஸ், நான் யாருக்கும் கேக் கூட்டி விட போகிறதில்ல. உங்களுக்கே தெரியும் நான் டைமை ரொம்ப வேல்யூ பண்ணுறாள். ஸோ இந்த செலிப்ரேஷனை காரணம் காட்டி நான் நம்ம ஒர்க்கிங் ஹார்ஸை வீணடிக்க விரும்பலை என்றவனோ திரும்பினான் ஆதனியின் பக்கம். ஆதனி, டீல் எடிக்கிட்ட கேக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்ட சொல்லுங்க. சரி சார் என்றபடி காரியதரசி விலக தூரத்தில் நின்றிருந்த பல்லவி தெரிந்தால் யாஷின் கண்களுக்கு. பேண்டின் இருபக்கமும் கைகளில் நுழைத்திருந்தவனோ வழக்கமான பார்வை பார்த்தான் பாவை அவளை சிறு முறுவலோடு. மற்றவர்களின் அன்பை வேறு விதமாய் தவிர்த்து தன்னவளுக்காய். இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 28. லண்டன் உணவு விடுதி. அப்பெரிய உணவு விடுதியில் இன்றைக்கு GM தியாஷின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறிய விருந்தொன்றை மேனேஜிங் டைரக்டர் ஏற்பாடு செய்திருந்தார். முன்னரே தகவல் அறிந்திருந்த ஆதனி ரகசியம் காத்திருந்தால் GM சாருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க. லஞ்ச் களை கட்டியது. நீண்ட மேஜையில் பணியாளர்கள் எல்லோரும் ஒரு சேர அமர்ந்திருக்க அவர்களுடனே யாஷும் அமர்ந்திருந்தான். விருந்து ஏற்பாட்டாளரான MDக்கு வர முடியா சூழல். வாழ்த்தை மெயில் மூலமாக பதிவு செய்திருந்தார். கூடவே விலை உயர்ந்த கடிகாரம் ஒன்றையும் பரிசாய் ஆதனி மூலம் அவனிடத்தில் சேர்த்திருந்தார். மேஜையின் இடப்பக்கத்தில் பல்லவி உம்மென்ற முகத்தோடு சோற்றை கோழியாட்டம் கிளறி கொண்டிருக்க மற்றவர்களோ அவரவர் தட்டிலிருந்த உணவை ஒரு பிடி பிடித்து கொண்டிருந்தனர். அவர்களைப் போலவே யாஷும் வஞ்சகமின்றி பிரித்து மேய்ந்து கொண்டிருந்தான் அவன் தட்டிலிருந்த உணவை. GM அவனுக்காகவே ஸ்பெஷலாக இந்திய உணவு வகைகள் இன்றைய விருந்தின் மெனுவாக மாறியிருந்தது. யாஷின் வலப்பக்கத்தில் இடம் பிடித்திருந்த கொசுவோ தட்டில் ஆட்டு வறுவல் குறைய தட்டோடு ஆட்வன் செய்ய போயிருந்தாள் பஃபெட் ஸ்டைல் உணவு ட்ரேக்களை நோக்கி. ஆரவாரமான துரித உணவகத்தில் ஏசி காற்றும் மெல்லிய செக்ஸ்போன் இசையும் மனதுக்கு இதம் கூட்டி அருஞ்சுவையில் ருசி ஏற்றி இருக்க நந்தியாய் குறுக்கிட்ட விசும்பல் சத்தம் ஒன்று செவிகளை கடுப்படுத்தது. ரகசியமாய் உள்ளங்கை கொண்ட டிஷ்யூவால் மை தீட்டிய விழிகளை ஒத்தியெடுத்து கொண்டாள் அவளை அவள். பல்லவி, என்னாச்சு என்றான் யாஷ் தலை திருப்பி அவள் பக்கம். ஒன்றுமில்லை என்பதை கூட வார்த்தையற்ற சைகையில் தலையாட்டி தெரிவித்தால் நாசி துவாரத்தை டிஷ்யூவால் மூடிக்கொண்ட வதனி அவள். சாப்பாடு காரமா இருக்கா பல்லவி என்றவனோ புரியாது வினவ அவன் மிழிகளை நேரடியாக சந்தித்தவளோ ஏதும் பேசாது மௌனமே கொண்டாள் மூக்குறிஞ்சி. நாயகியின் கலங்கிய நயனங்களை கண்டவனோ, இரு வெயிட்டரை தண்ணி கொண்டு வர சொல்கிறேன் என்றபடி தலை திருப்பி எக்ஸ்கியூஸ் என்றிட மேஜை மீதிருந்த யாஷின் இடக்கை மீது படக்கென்று அவளின் கரம் பதித்தாள் பல்லவி. சடீரென்று திரும்பியவன் முதலில் பார்த்தது என்னவோ அவன் கை மீதிருந்த மணவாட்டியின் கரத்தைத்தான். நொடிகளில் யாஷ் அவன் பார்வைகளை பல்லவியின் முகத்தில் பதித்திடவும் மணவாளி அவள் அவன் முகத்தை வெறித்திருக்கவும் சரியாக இருந்தது. பல் என்று முழுதாய்கூட வல்லபியின் பெயரை கணவனவன் உச்சரித்து முடித்திடவில்லை. குளியவளோ கொட்டிய கண்ணீர் அவன் பார்க்க விருட்டன அங்கிருந்து நகர்ந்தாள். மனசு ஆறவில்லை பல்லவிக்கு. சாமானிய மனைவியின் ஆசை பேராசை போலும் என்று அவளுக்கு அவளாகவே எதிர்மறை எண்ணங்களால் அவளின் சிந்தனையை நிரப்பிக்கொண்டாள். வெட்டிய அணிச்சலை யாருக்கும் மூட்டிடாதபடி யாஷ் காரணங்கொண்டு தப்பித்திருக்க அதுவெல்லாம் கட்டிய தாரம் அவளுக்குத்தான் என்பதை இயமானியவள் உணராமல் இல்லை. இருப்பினும் அக்களிப்பை கொண்டாடிடக்கூட இயலாமல் போனது பெதும்பையால். கொசுவின் கையில் மீண்டும் ஒருமுறை குயின் இவளின் கிங் வசமாய் சிக்கிட சூழ்நிலை கைதியாய்.
ஸோ ஸ்வீட் நம்ம எம்டி. வாங்க வாங்க எல்லாரும் டக்குன்னு போயிட்டு பட்டுன்னு வந்துடுவோம் லஞ்ச் முடிச்சுட்டு என்றபடி யாஷின் முழங்கையை பற்றி பிடித்தபடி வெளியேறினாள் ஊர்மிளா. சக பணியாளர்கள் புடைசூழ, ஏ பல்லவி வாடி என்று அழைத்தால் இறுதியாய் அவ்வறையிலிருந்து வெளியேறிய ஆதனி கேக்கை துண்டு போட டீ லேடியிடம் கைமாற்றி. பல்லவியோ பராக் பார்த்து நின்றிருந்தால் அமைதியாய். அவனை கொத்தி கொண்டு போகும் கொசுவை கோபத்தோடு. அட இவ ஒருத்தி செல்ல மாதிரி நின்றுட்டு போஸ் கொடுத்துட்டு என்ற ஆதனியோ கேக்கின் கிரீம் கொண்ட இடக்கை விரலை வாயில் அதக்கியபடி வலக்கையால் பல்லவியின் கையை இழுத்து கொண்டு ஓடினாள் லிஃப்ட் நோக்கி. இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 29. லண்டன் அலுவலகம். உணவு விடுதியிலிருந்து வெளியேறிய பல்லவி விரைந்ததென்னவோ அவளின் அலுவலகத்திற்குத்தான். யாஷோ வெட்டு வெட்டென்று சாப்பாட்டை ஒரு கை பார்த்திருந்த காரணத்தால் உடனடியாக உள்ளியவளின் பின்னால் துரத்தி போயிட முடியவில்லை. அலுவலகம் நுழைந்த மானினியோ நேராய் சென்று குத்த வைத்தால் பேண்ட்ரி அறையில். சோஃபில் குளிக்க வைத்த கரங்களை ஈரங்காய திஷுவால் துடைத்தபடியே வந்து சேர்ந்தான் யாஷ் அவன் அலுவலகத்திற்கு. கண்டிப்பாய் பொண்டாட்டி அங்குதான் சென்றிருக்க வேண்டுமென்ற அவனின் உள்ளுணர்வு மிக சரியாகவே சொல்லியிருந்தது பல்லவியின் கரண்ட் லொகேஷனை. பல்லவி என்ற அழைப்போடு பேண்ட்ரி அறை கதவை திறந்தவன் தாமரையாய் தலை கவிழ்ந்து கிடந்த தாரத்தை நெருங்கினான். பொஞ்சாதி அவளோ சிறு குழந்தையாட்டம் முகத்தை தூக்கி வைத்து முதுகை மட்டும் கணவனுக்கு காண்பித்து அமர்ந்திருந்தாள். விசும்பலும் தேம்பலும் ஒரு சேர கேட்ட கோதையின் முன் சென்று அமர்ந்தவனோ, என்னம்மா என்னாச்சு என்று வாஞ்சையாக கேட்க காத்திருந்த காளியம்மாவோ, இன்னும் என்ன ஆகணும், போங்க போய் நல்லா கொட்டிக்கோங்க என்று கரகாட்டமாடிட ஆரம்பித்தாள். பல்லவி, நீ என்ன சொல்ற, எனக்கு சத்தியமா புரியல என்று ஆனவன் வெளிப்படையாய் சொல்லி சீமாட்டியின் பதிலுக்காய் காத்திருந்தான். ஆமா, உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, பச்சை மண்ணு பாருங்க, போங்க என்றவள் யாஷின் முகம் பார்க்காது நாற்காலிக்கு மேல் கட்டி கிடந்த கால்களில் முகம் புதைத்தாள். ஐயோ பல்லவி, தயவு செஞ்சு புரிகிற மாதிரி பேசு என்று யாஷ் அழுத்தமாய் சொல்ல ஆதங்கம் கொண்டவளோ சலிப்போடு கோபத்தை வெளிப்படுத்தினாள். ஆமா, அவ கூட கையை கோத்துக்கிட்டு நல்லா பல்ல இழிச்சுக்கிட்டு போக தெரியும், இது புரியாதாமா என்றவள் மூக்குறிஞ்சி கொள்ள கடுப்பில் உச்சி கொட்டியவனோ, பல்லவி ப்ளீஸ், பொடி வச்சு பேசுறதுக்கு இது டைம் இல்லை, நீ அலறேன்னு நான் பதறி போய் வந்திருக்கேன். யாஷின் குரலில் அக்கறையை உணர்ந்தவள் மெதுவாய் முகத்தை முட்டி கால்களிலிருந்து பெரித்தெடுத்தாள். சொல்லுமா, என்னாச்சு என்ற யாஷ் நாற்காலியின் இடப்பக்கத்தில் ஒரு காலும் வலப்பக்கத்தில் ஒரு காலும் தொங்கி கிடக்க பல்லவியின் முகம் பார்த்து கேட்டான் மென்மையான தொனியில். நானே என் கையால் ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்தேன் என்றவள் தழுத்தழுத்த குரலில் சொல்லி முன்னோக்கி நகர்த்தினாள் அவனுக்காக கொண்டு வந்திருந்த டிஃபன் கேரியரை. சமைச்சியா? எனக்காகவா பல்லவி என்றவனின் கண்ணில் 1000 வாட்ஸ் பல்ப் சந்தை கொண்டது. தலையை மாங்கென்று ஆட்டினாள் பல்லவி. ஏமா என்கிட்ட சொல்லவே இல்லை? ஆனந்த வியப்பில் ஆனவன் வினவ, யார் சொன்னா சொல்லலைன்னு? அதெல்லாம் சொன்னேன், நீங்க தான் என்றால் ரகசியம் காத்த காந்தாரி. ஏய், இன்னைக்கு முழுக்க நீ என்கிட்ட அதிகபட்சமாக பேசினதே வெறும் 2 வார்த்தை தான். சார் ஃபைல், சார் ஃபைல், சார் ஃபைல். இதை தாண்டி வேறென்ன என்கிட்ட சொன்ன நீ? யாஷின் சந்தேக கேள்விக்கு ஒரே பதில் பல்லவியின் வீங்கிய விழிப்படலங்களே. ஓ காட் என்றான் யாஷ் கோப்பின் 2வது பக்கம் ஞாபகத்திற்கு வர நெற்றியோரத்தை இறுக்கி. சொல்லியிருக்கலாமே பல்லவி, எதுக்கு இந்த சஸ்பென்ஸ் என்றவன் டிஃபன் கேரியரை அவன் நோக்கி இழுக்க நெஞ்சிருங்கிய கண்ணீரோடு, கையெல்லாம் சுட்டுக்கிட்டேன் தெரியுமா, ஆனால் நீங்க என்னடானா என்ற பல்லவியோ சலியை சேலை தலைப்பில் சிந்தி கொண்டாள். கைய சுட்டுக்கிட்டியா, எங்க காட்டு என்று பதறியவனோ அவள் நீட்டிய கரத்தின் மணிக்கட்டின் காயத்தை பார்த்து மனம் வருந்தினான். என்னம்மா இதெல்லாம், பழக்கமில்லைனா ஏன் இதெல்லாம் பண்ற நீ? பாரு எப்படி கொப்பளிச்சு போயிருக்குன்னு என்ற யாஷின் முகம் வாடியது. வல்லபியின் காயத்தை கண்ட நொடி, வீட்டு கிச்சனில் நிறைய கட்லரிஸ் இருக்கும், இங்கே இருக்கிறத வச்சு தான் பண்ண தெரியாதுன்னெல்லாம் ஒன்றுமில்ல, நல்லாவே சமைப்பண்ணா என்று பதிவு செய்து கொண்டாள் பல்லவி. அவள் படிப்பில் மட்டுமல்லாது குடும்பத்திற்கும் ஏற்ற குத்து விளக்கே என்று. ரியலி சாரி பல்லவி, நீ சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் இதைத்தான் சாப்பிட்ருப்பேன், லஞ்ச் பார்ட்டி போயிருக்கவே மாட்டேமா என்றான் சோகமான குரலில் யாஷ் குற்ற உணர்ச்சி கொண்டு. ஊமையாகி இருந்தவளோ கல்லுக்குள் ஈரம் போல் கண்ணீரை மட்டும் கொட்டி கொண்டிருந்தாள். சரி, இப்போ சாப்பிடலன்னா என்ன, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் டின்னர் சாப்பிட்டுக்கிறேன், சரியா
ஒன்றும் வேண்டாம், கெட்டு போயிடும் என்றவளோ டிஃபன் கேரியரை அவளின் பக்கம் இழுத்து வைத்து கொண்டாள். நீண்ட பெருமூச்சு கொண்ட யாஷோ, இது வேறையா? சரி விடு, நீ பரிமாறு, நான் இப்பவே சாப்பிட்றேன். எதுக்கு? செரிமானம் ஆகாம கஷ்டப்படுறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்ற அம்மணியின் வலி கொண்ட ஏமாற்றம் இன்னும் குறையவில்லை. சாரி பல்லவி, நிஜமா நான் வேணும்னே பண்ணலமா. நீயே பார்த்ததானே, நான் அந்த ஃபைலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளதான் என்ற யாஷ் இழுக்க, கணவனை ஏறெடுத்த பல்லவியோ உரிமையோடு முதல் முறை புருஷனை முறைத்தாள். அதை ரசித்தவனாய் இமைக்காமல் ஈயமானி அவளை பார்த்தவனோ, இன்னைக்கு மட்டும்தான் நீ சமைச்சு நான் சாப்பிடணுமா பல்லவி? எப்போதாவது ஒரு தடவைக்கு பதிலா எப்போதுமே நான் சாப்பிட்றதுக்காக நீ சமைக்க மாட்டியா பல்லவி என்ற யாஷின் கிறங்கடிக்கும் தொனியிலான வரிக்கு வரி பல்லவியில் பரலோகம் போனது பெண்ணவள் அவன் மீது கொண்ட சினமெல்லாம். இருந்தும் ஏமாற்றம் கொண்டவளின் காயம் ஆறிடும் ஆர்வம் கொள்ளவில்லை. சமாதானம் செய்ய முயற்சிக்கும் கணவனை வலி நிறைந்த விழிகளால் வெறித்தவள் எழுந்தோடினாள் அங்கிருந்து. இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 30. தாரை தாரையாய் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்ட கோமகள் ஓடிச் சென்று தட்டினால் மின்தூக்கி போத்தானை கீழ்த்தளம் செல்ல ஓடி வந்து சேர்ந்திருந்தான் யாஷ். இம்முறை கை கழுவும் வேலையெல்லாம் ஏதுமில்லாமல் இருக்க லிஃப்ட் திறக்க பல்லவியோ உள்ளே நுழைந்தாள், யாஷுக்காக காத்திருக்காமல். வெயிட் 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 என்ற வேண்டுகோளோடு அடிவாசல் வரைக்கும் வந்து விட்டவன் மூச்சரைக்க வந்து சேர்ந்தான் திறந்திருந்த மின்தூக்கிக்குள். பல்லவி யாஷ் ஜோடி மட்டுமல்லாது உள்ளாரே ஏறக்குறைய 5-6 பேர் இருந்தனர். ஆகவே தம்பதிகள் இருவரும் பெரிதாய் அவர்களின் வாய்க்கா தகராறினை பொதுவிடத்தில் பஞ்சாயத்து செய்து கொள்ளாமல் நாகரீகமாய் இருந்து கொண்டனர். ஒவ்வொரு தளமாக லிஃப்ட் ஏறி நிறுத்த கடைசி ஆளாக ஒரு வெள்ளைக்காரனை 18வது மாடியில் தரையிறக்கி கதவு சாத்தியது மின்தூக்கி. அவ்வளவுதான். ஆளுக்கு ஒரு மூளையை பார்த்து நின்றிருந்த இருவரும் ஒருவர் முகம் இன்னொருவர் பார்த்திட யாஷே ஆரம்பித்தான். பல்லவி, அதான் சாரி சொல்லிட்டேன்ல, இதை இப்படியே விட்டுடுவோமா என்று யாஷ் கெஞ்ச, கைகளை நெஞ்சுக்கு குறுக்கே கட்டி கிடந்தவளோ மிஞ்சினால் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு, சரி அப்போ ஒரு பேப்பர்ல 1000 தடவை சாரி எழுதி கொடுக்கவா என்றவன் இடை இறுக்கி நின்று கேட்க, மேமோ வாயை வெட்டி இழுத்து கொண்டாள். வேணாவா? அப்போ நாளையிலிருந்து நீயே குக் பண்ணி எடுத்துட்டு வா, நான் அதை மட்டுமே சாப்பிட்றேன், ஓகேவா என்ற யாஷ் மலரவளின் பதிலுக்காய் காத்திருக்க, அலரவளோ புயலாய் தளம் ஒன்றில் நிற்க போன லிஃப்டின் கதவை திறக்க விடாதவாறு பொத்தானை விரல்களால் குத்தினாள். புரிந்தது ஜிஎம் அவனுக்கு ஆயிலியின் ஆத்திரம் இன்னும் அடங்கவில்லை என்று. சமாதானமெல்லாம் சரிப்பட்டு வராது என்றறிந்தவன் சரணாகதி அடைந்திட முடிவெடுத்தான். பல்லவி என்ற யாஷோ அவளின் முழங்கையை பற்றி இழுத்து திருப்பினான் அவன் பக்கம். என்ன அடிச்சா உன் கோபமெல்லாம் போயிடும்னா என்ற யாஷ் அவன் கன்னத்தை அரை வாங்கிடும் வாட்டமாய் திருப்பி காட்டி, எவ்வளோ அரையணுமோ அரைஞ்சுக்கோ பல்லவி, ஆனால் ப்ளீஸ் அல்லாத, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு என்றான் பாவமாய். அவனையே வெறித்த பல்லவியின் விலோசனங்கள் கண்ணீரை கக்கின வஞ்சகமின்றி. பல்லவி என்ற யாஷ் சலிப்பின் ஊடே கண்களை இறுக மூடி திறக்க பொத்தன அவன் நெஞ்சில் சாய்ந்தாள் பல்லவி. நான் ரொம்ப ரொம்ப ஆசையாக சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன். என் கையால் உங்களுக்கு பரிமாறி நீங்கள் சாப்பிட்றத பார்க்க ஆவலாக வெயிட் பண்ணேன். பட் நீங்கள் அந்த கொசு கூட போனதை தான் என்னால் தாங்கிக்கவே முடியல என்றவள் அவனை இறுக்கமாய் கட்டி கொண்டு ஒப்பாரியை தொடர்ந்தாள். யாஷுக்கோ ஒரு நொடி சீர்தடங்கியது உயிர். மூச்சு முட்டி முன்ஜென்ம புண்ணியமெல்லாம் ஒன்று கூடியது போன்றதொரு உணர்வினை கொண்டான் காளையவன். ஜிவ்வென்ற தேகம் தறிக்கெட்டு முறுக்கியது. நான் இப்படியெல்லாம் அலற ஆளே கிடையாது. அதுவும் இந்த மாதிரியான சில்லி திங்ஸ்க்கெல்லாம் சண்டை பிடிக்கிற பொண்ணும் இல்லை நான். ஆனால் இப்போ என்றவளின் பிடி மேலும் இறுகியது. மணவாட்டியின் மனம் கொண்ட முன்னழகு ஆளனின் நெஞ்சில் அழுந்த பதிய ஆட்டங்கண்டது உள்ளூர கணவனவனுக்கு எல்லாமே. நான் உங்களை இவ்வளோ மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. நாம் பேசாத நேரமெல்லாம் நரகமாக இருந்துச்சு எனக்கு. சதா உங்கள் நினைப்பு தான். படித்ததும் ஏறலை, சமைச்சதும் இறங்கலை, தூக்கமும் வரலை, ஏக்கமும் குறையல என்று ரைமிங்கில் ஜதி சேர்த்தால் சிச்சுவேஷனுக்கு தகுந்தது போல பல்லவி. யாஷோ கிறங்கி போய் கிடந்தான். நாசி ஏறி மண்டை மூளையை மோகம் கொள்ள வைத்திருக்கும் மல்லிகை மலரின் வாசத்தினூடே மனம் கமழ்ந்த தன்னவல் வாசத்தில் முயங்களுக்கான வேட்கை முட்டு கொடுத்து நிற்க பல்லவியின் குழலில் ஃபென்டானில் போதையை நுகர்ந்தவனோ, பல்ஸ், என் பல்ஸ் எல்லாம் இறங்குதுடி என்று கல் கொல்லா தொனியில் பிதற்றினான்.
என்று ஏறெடுத்தவளோ கணவனின் பார்வையில் 1000 மார்பினுக்கான அமுத சுரபிகளை கண்டாள். போதை ஏற்றும் ரம்மாக பல்லவி வனப்பாயிருக்க, பொங்கி வழிய துடித்திடும் பெண்ணாசை கோக்காய் நுரை தள்ளியிருக்க, கனல் பானம் அவளை ஜில்லென்றாக்கினான் யாஷ். நெற்றியோரத்தில் துளிர்த்த ஐஸ் கட்டிகளான வேர்வை துளிகளில் சும்மாவே இமைக்காது பார்ப்பவனின் பார்வைகள் தரும் குடைச்சலை குளியவளால் தாங்கிட முடியாது. இப்போதோ வஸ்திரம் தானாய் சரிந்திடும் அளவிற்கு யாஷின் அம்பகங்கள் ஆயிலையின் அங்கங்களை துகிலுர்க்க என் செய்வாள் பேதையவள். மேல் மாடி சென்ற லிப்டோ அசுர வேகத்தில் கீழ்த்தளம் நோக்கி பயணித்தது. ஏங்கி போய் கிடந்தவளோ கலாச்சார கண்ணகியாய் வெகுண்டெலும் மனதை அடக்கிட முடியாது பெரும்பாடுபட்டாள். கட்டியவனோ இடம் பொருள் ஏவலுக்கு கட்டுப்பட்டு கிடந்தான். லெவல் 18 என்ற பெண் குரலோடு மின்தூக்கியின் கதவு திறந்தது. அகமுடையாளின் முகம் நெருங்கிய பிரகலாதனை நாணம் கொண்டு தள்ளி ஓடினாள் லிப்டின் வெளியே பல்லவி. விலகி ஓடுபவளை பின்தொடர்ந்து வெளியேறியவனோ, பல்லவி ஓடாத நில்லு என்றவாறு முன்னோக்கி அடிகள் வைத்திட, தீஷுகாவை போல் கைகள் ரெண்டையும் பின்னால் கட்டிக்கொண்டு அவனை இமைக்காது பார்த்தவளோ, கொலிக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்காதீங்க ஜிஎம் சார் என்றிட, புருவங்கள் உயர்த்தி நெட்டி முறித்தவனோ நக்கல் பாணி கொண்டான். வேண்டாம் ஜிஎம் சார், டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க வச்சிடாதீங்க என்றவளோ அவனை பார்த்தவாறே பாதங்களை ரிவர்ஸ் மோடில் டிராவல் செய்ய விட்டாள் பல்லவி. யாஷோ வழக்கமான பார்வையில் பொஞ்சாதியை கிறங்கடித்து மெல்லிய ஊடல் கொண்டான். இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.